அன்புக்குரிய சகோதரர்களே, என்னென்ன விஷயம்னா வெளியே வருதுன்னு பாருங்க. அப்படியே ஒண்ணு நாட்டம் தாங்கல. அதாவது பெண்ணின் சாட்சியம் 4 பொம்பளைங்களை கூட்டிட்டு போய் ஒரு ஆம்பளை நிர்வாணமா நிப்பாட்டி அவனுடைய அந்த ஐட்டம் எந்திரிக்குதா இல்லையான்னு செக் பண்ண சொல்றீங்க. கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல, ஆபாசமா இல்ல என்று கேள்வி கேட்டால் நிர்பந்தம். வேற என்ன செய்வது? உலகத்துல வேற ஆம்பளே இல்ல, நிர்பந்தம். உங்களுக்கு 4 ஆம்பளை கூட்டிட்டு போய் செக் பண்ண சொல்ல வேண்டியதானே? நிர்பந்தம். நாங்க மறைச்சோம் சொன்னீங்க, மறைச்சே எடுத்து வைக்கலாமா? நிர்பந்தம் என்று நிர்பந்தம் ஏற்படும் பொழுது வேற நிர்பந்தம் இல்லாவிட்டால் நாங்கள் வேற வழியே இல்லாம இதை செய்ய வேண்டும் என்று சொன்னதா இருக்கிறத சொன்னீங்கல்ல. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் நீங்க சொன்னது. அப்படியே உங்களுக்கு செல்ல நின்றுட்டு நியாயப்படுத்துறது பாத்தீங்களா? முன்ன பின்ன இப்ப வாசிக்கணும். இப்ப வாசிச்சு இந்த மாதிரி இந்த வாசகங்களை எல்லாம் இருட்டிப்பு செய்து விட்டார்கள். அப்படியே உள்ளது அப்படியே வாசிட்டாரு. நிர்பந்தம் என்று சொல்வது சுத்த திருட்டுத்தனம் என்பதை நாம இங்க பதிவு செய்கின்றோம். நிர்பந்தமா இவ்வளவு பெரிய கேவலம் என்று சொல்லி இருக்கிறோம். அப்படியே வாசிட்டு ஆமாந்தீங்கள சின்ன உறுத்தலாவது இருந்துச்சாங்க. பாத்தீங்களா? எந்த விதமான உறுத்தல் கிடையாதுங்க. அப்படிதான் வார்த்தெடுக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய ஆபாசம், எவ்வளவு பெரிய அசிங்கம் இருந்தாலும் தில்ல நெஞ்ச நிறுத்தி உட்கார்ந்து இது ஆபாசமா இது அசிங்கமா இப்படி கேட்கிறது. அப்படியே உருவாகி வந்துட்டதுனால அது உறுத்தவே மாட்டேங்குது. அதுக்கு பாருங்க, கராமத்துக்கு விளக்க வேற. இந்தியாவில ஒருத்தர் அமெரிக்காவில் உள்ள பொம்பளையோட கூட வாய்ப்பே கிடையாது. 2 பேரும் கல்யாணம் பண்ணாங்கன்னா புள்ள எப்படிப்பா பிறக்கும் அப்படின்னு கேட்டா உங்கள் நல்லடியவர்களுக்கு அப்படித்தான் பிறக்கும். இதெல்லாம் அந்த கராமத்தோட நீங்க இழிவுபடுத்துறீங்க அப்படின்றீங்களா? சரி, உங்க வீட்டுல இப்படி இப்ப கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்க, மலேசியா பக்கம் போயிட்டீங்க. இந்த மாதிரி ஒரு போயிட்டாரு. 4 வருஷம் கழிச்சு புள்ள பிறக்கிறாங்க. உங்களுடைய வீட்டுல ஒரு பெண் புள்ள பிறக்கிறா, பெத்தெடுக்கிறா. இப்ப என்ன சட்டம் சொல்லுவீங்க? விபச்சாரம் இவன் நல்லடியா இல்லாம போயிருங்கள. எவன் பத்தினியா இருக்கானோ, எவன் முன்னாடியெல்லாம் பத்தினியா இருக்கானோ அவளுக்கு மட்டும் தானே இருக்காயிட்டு. அதான் அர்த்தமா? பத்துவா கொடுங்க, அப்படி பத்துவா கொடுங்க. என்ன எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு மார்க்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு எப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை நீங்கள் வெளிப்படுத்துகின்றீர்கள். அதோட மட்டும் இல்லாம ஹஜ்ஜில கல்லறையோட சேர்ந்தா ஹஜ்ஜு கூடும் வச்சிருக்கீங்க. கேவலம் இல்லையா, அசிங்கம் இல்லையா, ஆபாசம் இல்லையா என்று கேள்வி கேட்டால் எந்த விதமான உறுத்தலையும் காணா, எல்லாத்தையும் நியாயப்படுத்துகின்றீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இறுதியா கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விவகாரத்திலிருந்து ஒரு விஷயத்தை எடுத்து வச்சாங்க. அதாவது மனைவியுடைய விந்தை கணவன் சுவைப்பது, கணவனுடைய விந்தை மனைவி சுவைப்பது, அதை பத்தி சொன்னாங்க. அது இன்னும் முழுசா வைக்கட்டும், அதுக்கப்புறம் தனியா சொல்லிக்குவோம். இப்ப விந்து பத்தி ஒரு முக்கியமான தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கு மகானிங்கிற நூல்ல. அதையும் சேர்த்து சொல்லும் போது நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். என்னன்னா, விந்துவை அறியும் விபரம் உலகத்தில் எவனுக்குமே தெரியாது. இல்ல விந்துனா என்னன்னு யாருக்குமே தெரியாது. அதனால அதை எப்படி எல்லாம் கண்டுபிடிப்பது அப்படின்னு ஆய்வு பண்ணி இப்ப ஒரு மிகப்பெரிய பெரிய பெரிய ஆய்வு நிறுவனங்கள் கூட இந்த அளவுக்கு தகவல் சொல்ல முடியாது. அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ப்ரீகேஜிக்கெல்லாம் விளங்குற அளவுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? விந்துதான் என்று அறிவதற்குரிய வழிகள் என்னவென்றால், அது வெளிப்படுவதால் இன்பம் அடைவது கொண்டும், வெளிப்படும் போது இன்பம் வருதால் அப்ப விந்து முதல் வழி. 2வது, அல்லது அது குதித்து விழுவது கொண்டும், குதித்து வருமா, எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருது அதெல்லாம் அது சொல்ல விட்டுட்டாங்க. மற்றபடி அது குதித்து வருது, அது சந்தேகமே இல்லை. அது குதித்து விழுவது கொண்டும் விந்துங்கிறத அறிந்து கொள்ள முடியும். 3வது, அல்லது அது ஈரமா இருக்கும் போது, எப்போ விந்து ஈரமா இருக்கும் போது குழைத்த மாவின் வாடை, குழைச்ச மாவு, இட்லி தோசைக்கு குழைச்ச மாவு குழைக்கிறாங்கல்ல, அந்த குழைத்த மாவின் வாடை அல்லது பாலையின் வாடை, பாலையினுடைய வாடையை கொண்டும் அறிந்து கொள்ள முடியும். குழைச்ச மாவுடைய வாடை வருமா ஈரமா இருக்கும்போது, அல்லது பாலையினுடைய வாடை வருமா, அப்ப கண்டுபிடிச்சுக்கணும். குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை, பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகா, வேற ஒன்னும் புதுசா வரல, நமக்கு விந்துதான் வந்திருக்குது, கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு, அது காய்ந்திருக்கும் போது, இப்ப முன்னால சொன்னதுதான் ஈரமா இருக்கும் போது கண்டுபிடிக்கிற வழிமுறை. காய்ஞ்சிருச்சுன்னா என்ன செய்யறது? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியாது. அதனால அவங்களே அந்த வேலையும் நமக்கு தரல, அவங்களே ஆய்வு பண்ணி தகவல் சொல்றாங்க. அது காய்ந்திருக்கும் போது முட்டையினுடைய வெள்ளைக்கருவின் வாடையை கொண்டு அறியப்படும்.
முட்டை, அதுல வெள்ளக்கரு, மஞ்சக்கரு எல்லாத்தையும் தனித்தனியா அக்கோட ஆணியோட பிரிக்கிறாங்க. பிரிச்சு முட்டையினுடைய வெள்ளைக்கருக்கு என்ன வாடை இருக்குதோ அந்த வாடையை கொண்டு அறியப்படும். இதெல்லாம் விந்துவை கண்டுபிடிப்பதற்குரிய, விந்துதான் என்று அறிந்து கொள்வதற்கு, உறுதி செய்வதற்குரிய தரவுகள் மகானிங்கிற என்சைக்ளோபீடியம். எதுக்குரிய என்சைக்ளோபீடியம்ங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த என்சைக்ளோபீடியோட சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நீங்க பாருங்க, அடுத்து பாருங்க சகோதரர்களே, நிருபந்தம் மகானிலிருந்து 56வது ஸ்லைடு போடுங்க. 56வது ஸ்லைடுல எடுத்து வாசி அம்சமா இல்லையா? உடலுறவு கொள்ள வேண்டும். எப்படி உடலுறவு கொள்ள வேண்டும்? நின்று கொண்டு செய்வதை விட படுத்துக்கொண்டு செய்வது சிறந்தது. அதே நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? படுத்துக்கொண்டு செய்யாம படுத்துக்கொண்டு விற்பதை விட, அதாவது குழப்பமாய் போச்சாங்க என்னங்க, படுத்துக்கொண்டு செய்வது நிலையில் நின்று செய்வதை விட சிறந்தது. ஆண்குறியை கொண்டு தடல வேண்டும், மார்பகத்தை வருட வேண்டும், நெருட வேண்டும்னு சொன்னீங்கள. யார் மங்கானி இமாம வந்துகிட்டு கழுத்துல கத்தி வச்சு மிரட்டினாங்க, அவனும் எழுதுல பொத்திடுவேன், கொன்றுவேன், எழுது என்று சொல்லி யார் மிரட்டினார்களா? என்ன சொல்ல வருகின்றீர்கள்? அதே மாதிரி வந்துகிட்டு பெண்ணுறுப்புக்குள்ள உள்ள வந்துகிட்டு மிருகம் போனா, பூனை போனா, யானை போனா இதெல்லாம் சொன்னீங்கல்ல. இதெல்லாம் வந்துகிட்டு நிர்பந்தப்படுத்தி மங்கானி இமாம சுற்றுவேன் சொல்லு, எழுது எழுது, அப்பதான் எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்கா படிப்பாங்க. எழுது என்று சொன்னாரு. நிர்பந்தமா? இத நிர்பந்தம் என்று கொண்டாடுமா? சட்டம், இதெல்லாம் சட்டம் சொல்றாங்களா? எது கேட்டாலும் சட்டம் சொல்றாங்க. ஆபாசமா பாக்குறீங்க, சினிமா காரணம் தான் சொல்றோம். கலைக்கண்ணோடு பார்க்கணும். எல்லாம் ஆம்லெட் போடுறது, தொப்புள்ள ஆம்லெட் போடுறதுலாம் பார்ப்போம். நீங்க தொப்புள்ள ஆம்லெட் போடுறதுன்னா கடைசியில் அவன் சொல்லுவாரு, தொப்புள்ள ஆம்லெட் போடுறது அங்க முட்டை விடுறது இருக்குன்னு அவர் இருப்பாரு. அவன் நம்ம இல்ல, அவங்க போடுறதுக்காக வச்சுக்கிட்டு இருக்க, போடுறத நம்மளே போடுவோம். அதெல்லாம் இதெல்லாம் கலைக்கண்ணோடு பார்க்கணும். எது செஞ்சாலும் சட்டக்கண்ணோடு பார்க்கணுமா? நீங்க என்ன எல்லாத்தையும் இந்த ப்ளூ ஃபிலிம் மாதிரியே பாக்குறீங்க, ப்ளூ கண்ணாடி போட்டு பாக்குறீங்க அப்படிங்கிறாங்க. சரி, இந்த அடிமை பெண்ணை உட்கார வச்சுக்கிட்டு விளையாட சொன்னாங்கல்ல, இதுல என்ன சட்டம் இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு அடிமை பெண் முன்னால உட்கார வச்சுக்கிட்டு அடிமை பெண் பார்க்கும் விதமாக கணவனும் மனைவியும் உறவு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்களே, இதுல என்ன சட்டம் இருக்கிறது? எந்த குர்ஆன், எந்த ஹதீஸ் அடிப்படையில நீங்க இந்த சட்டத்தை வளர்த்தீங்க? யுவஜச்சத்தோட சொன்னீங்களே, என்ன யுவஜச்சம் இதுல இருக்குது? உங்க யுவஜச்சத்தை கொஞ்சம் சொல்லணும் பார்ப்போம். இதான் யுவஜச்சமும் பூரா பார்ப்போம் பாருங்க. அன்புக்குரிய அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, இந்த சொன்னாருல, படுத்துக்கிட்டு செய்யறதை விட நின்றுகிட்டு செய்யறது நல்ல சிறந்தது. இதுக்கு சட்டப்பட சொல்ற, இதுல என்ன சட்டம் இருக்கிறது? இதை நிறுவீங்க, நம்புறீங்கல்ல, இது மார்க்கம் நம்புறீங்கல்ல. படுத்துக்கிட்டு செய்யறதை விட நின்றுகிட்டு செய்யறது சிறந்தது என்பதற்குள்ள ஆதாரத்தை தாருங்கள். குர்ஆன் வசனத்தை காட்டுங்க, ஹதீஸை காட்டுங்க. என்னையா இருக்குது உங்கள்கிட்ட? வெறும் கற்பனையும் காவாந்தத்தையும் தவிர என்ன இருக்குது? இதெல்லாம் உங்களுக்கு யுவலட்சம் மாத்துக்கிறவங்க. அதே மாதிரி என்ன சொன்னாரு, விந்த பத்தி இந்த சட்டத்தை யாருக்கு சொல்றாங்க? சின்ன பிள்ளைக்கு சொல்றாங்களா, பெரியவங்களுக்கு சொல்றாங்களா? சின்ன பிள்ளைக்கு தேவையாது, பெரியவங்களுக்கு தேவை. பெரியவங்களுக்கு தன்னால தெரிஞ்ச போகுது. இது சொல்ற வரும்போது ஜாலியா இருக்கும், ஜில்ஜில்பா இருக்கும். இது தெரியணுமா இருக்கும், இதை சொல்லிக் கொடுக்கணுமா இருக்கும். அது குறிச்சு வரும். இது சொல்லிக் கொடுக்கலாம். என்ன இதுக்கெல்லாம் பேரு சட்டம், ஆபாசம் இல்லை, இது பேரு சட்டம். அது மோந்து பார்த்தா அந்த மாதிரி இருக்கும். இது என்ன அனுபவமா? எழுத கேட்கல. யானையை விட்டா கிழிஞ்சிருங்கிறது அனுபவம் வேண்டியது, அத்தனை இருக்குன்னு தெரியும், அறிவு. இது மோந்து பார்த்தது என்ன அனுபவமோ? குளச்ச மாவு வாசம் ஒன்று மோந்து பார்த்தீங்களோ? குளச்ச மாவு உங்களுக்கு எந்த வாசம் தான் இருக்குமோ? இதுல சப்பாத்தி போடல, என்னத்தை போட்டுருந்தீங்க? முட்டை, வெள்ளக்கேடு. என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இமாம்களுடைய அறிவு, இமாம்களோட இறையச்சம், தக்குவா, என்ன இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவுப்பா தெரியலையா சகோதரர்களே? நம்ம அந்த அதெல்லாம் சிறுத்த சமுதாயம் உம்மத்தின் கதால அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு நமக்கு வந்து பகையும் கிடையாது. நம்ம அவங்க என்ன கோவமா, அவங்களுக்கு சண்டையா? இதை மார்க்கம்ங்கிற பேர்ல சொல்றீங்களே, இது இன்னும் இது ஒரு மார்க்கமா? இது அல்லாஹ் ரசூல் எவ்வளவு அற்புதமா சட்டங்களை விளக்கி இருக்கிறாங்க. இதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே. அதே மாதிரி விந்து சுவைக்கிற சம்பந்தமா சொன்னாப்புல எடுத்து வைங்க. அது சம்பந்தமா இந்த என்சைக்ளோபீடியால என்ன மாதிரியான அற்புதமான சட்டங்கள், சப்புறது, சூப்புறது அதெல்லாம் வர்றதுனால இந்த பெண் உறுப்புக்குள்ள பல மிருகங்கள் போகுது. அந்த புலி போனா இல்ல, சிங்கம் போனா இல்ல, பல மிருகங்கள் போகுதுன்னு சொன்னாங்க. அது என்ன பெண் உறுப்பா, அமேசான் காடா? அது என்ன இப்ப இல்லாம எழுதி வைப்பது
பக்கம். இன்னொன்று பாத்தீங்கன்னா இப்ப புது விஷயத்தை சொல்றோம். ஏற்கனவே நம்ம குறிப்பிட்ட பல விஷயங்களுக்கு பதில் இல்லை. மாடு ஒரு பிள்ளையை பார்த்தா அவன் குர்பானி கொடுக்கலாம் எழுதி வச்சிருக்கிறீங்கள, அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டும் பதில் இல்லை. இது மாதிரி பல விஷயங்களுக்கு பதில் இல்லை. அடுத்த ஒரு உலகம் என்னன்னா சொல்றாங்க பாருங்க, ஃபத்ஹுல் முஈன்ல குறிப்பிடுறாங்க லவ் 35 லவ் நஸா கல்புன் அவ் ஹின்ஸீருன் அலா ஆதமியத்தின், ஒரு நாயோ பன்றியோ பொம்பளை இடத்துல சேர்ந்தால், எல்லாம் சேர்றதுதான், நீங்க வேற எதையும் எதிர்பார்க்காதீங்க. இடத்துல மதுரவினுடைய அசிங்கத்தை பத்தி தெளிவுபடுத்த வந்திருக்கிறோம், ஒவ்வொன்றாக தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறோம், மக்களுக்கு மத்தியில் விலகிட்டு இருக்கிறோம். இது புனித நூல் அல்ல, இது ஒரு ஆபாச களஞ்சியம் தான் தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும். நாயோ பன்றியோ ஒரு பொம்பளை இடத்துல சேர்ந்து வலகத்த ஆதமியன் மனித பிள்ளையை பெற்றெடுத்து விட்டால், இஸ்லாமிய பெண்களை எப்படி கொச்சப்படுத்துதுன்னு பாருங்க. இஸ்லாமிய பெண்கள் நம்ம நாய்க்கு அலைவதை போலவும் பன்றிக்கு அலைவதை போலவும், நாய் உறவு கொள்வதற்கு அவங்க இடம் கொடுப்பதை போலவும் பன்றி உறவு கொள்வதற்கு இடம் கொடுப்பதை போலவும் சொல்லி வைத்திருக்கிறார்கள். மனித பிள்ளையை பெற்றெடுத்த என்ன சட்டம்? காணல் வளவு நடிசன், அந்த புள்ள அசுத்தம், மாதாரிக்க அசுத்தம் தான் இருந்தாலும் கல்ல கொண்டு சலாத்தி வயிறிகா, அந்த புள்ள தொழுகணும், நோன்பு வைக்கணும், இஸ்லாத்தில் இன்னொரு சட்டத்திட்டங்களை செய்யணும், இப்படி சட்டம் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதே போல இன்னும் குறிப்பிடுறாங்க தொடர்ல அன்னஹு தஜூசி இமாமத்துஹு, அந்த அதே மாதிரி அந்த பன்றியும் பெண்ணும் சேர்ந்து அல்லது நாயும் பெண்ணும் சேர்ந்து பிறந்த அந்த மனித பன்றி இமாமத்து செய்வதற்கு கூட அனுமதி இருக்கு. அவன் இமாமத் பண்ணானா இதுல ஆதத்த அலைஹி, அந்த தொழுகையை திருப்பி தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கூலுகுல் மஸ்ஜித ஐகுல்லா ருத்துபத்த, அவன் பள்ளிவாசலுக்குள்ளே வருவதற்கு கூட அனுமதி இருக்கு. மனுஷனுக்கு பிறந்திருந்தால், மனித பொம்பளைக்கு பிறந்திருந்தாலும் சேர்ந்தது எது? நாய், சேர்ந்தது பன்றி. அப்ப பன்றியுடைய பிள்ளையாக அல்லது நாய் பிள்ளையாக இருக்கும்போது அசுத்தமாச்ச? இல்ல இல்ல, அசுத்தம்லாம் இல்ல, பள்ளிவாசலுக்குள்ள வந்துக்கலாம், தொலை வைக்கலாம், இமாமத்து பண்ணலாம். அது மகானி என்கிற நூல்ல விந்துவை கண்டறியக்கூடிய முறை என்ன அப்படின்னு சொல்லி பதிவு செஞ்சிருக்கிறாங்களாம். அது பெரிய ஆபாசம் பதிவு செய்யறாங்க. முதல்ல மார்க்க சட்டத்தினுடைய அடிப்படை தெரியும். ஒரு மனிதனுக்கு ஒழு செய்யறது எப்ப கடமை, குளிக்கிறது எப்ப கடமை, இரண்டு விஷயம் இருக்குது. ஒரு மனிதனுக்கு மதி என்று ஒன்று இருக்கிறது, மணி என்று ஒன்று இருக்கிறது, பவுல் என்று ஒன்று இருக்கிறது. பவுல் என்று சொன்னால் சிறுநீர், மணி என்று பவுல் சிறுநீர் ஏற்பட்டால் குளிப்பு கடமையாகாது, ஒது முறியும். இது சட்டம், இஸ்லாமிய சட்டம். மணின்னு ஒன்று இருக்குது, மணினா விந்து, இது வெளிப்பட்டால் என்ன சட்டம்? குளிப்பு கடமை அப்படின்னு இருக்கிறது. மதி என்று ஒன்று இருக்கிறது. மதி என்றால் என்ன, வதி என்றால் என்ன, நிறைய விஷயம் இருக்குது. மதி என்று சொன்னால் ஆசையில் இருக்கும் போது மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது வெளிப்படக்கூடிய ஒரு வகையான நீர் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யப்படுகிறது. அதே சமயத்தில் வதி என்று சொன்னால் ஒரு பாரமான ஒரு பொருளை சுமக்கின்ற பொழுதோ அல்லது சிறுநீர் கழித்த பிறகு வெளியேறக்கூடிய ஒரு வெள்ளை நீர் என்று பதிவு செய்யப்படுகிறது. மணி என்று சொன்னால் உறவு கொள்கிற பொழுது அல்லது அந்த மாதிரி சிந்தனை இருக்கும் போது வரக்கூடிய ஒரு வகையான நீர் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொன்றுக்கும் அடையாளம் இருக்குது. அந்த அடையாளத்தை வச்சுதான் நம்ம சட்டத்தை முடிவு செய்ய முடியும். அந்த சட்டம் என்ன, குளிப்பு கடமையா இல்லையா? இப்ப குதித்து வருதல் என்பது விந்துவினுடைய ஒரு அடையாளம். இது இதை வைத்து விந்துவை ஒருவர் முடிவு செய்து கொள்ளலாம். இது நம்மளா சொல்றதா? நம்மளா சொல்றதும் அல்ல. மார்க்க சட்டம் என்பது குரானை வைத்தும் நடப்பை வைத்தும் பல விஷயங்களை வச்சுதான் ஒரு சட்டத்தை நம்ம என்ன செய்ய எடுத்து சொல்ல முடியும். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல மணியை பற்றி சொல்லுகிற பொழுது மிம்மாஇன் தாஃபிகின் என்று சொல்கிறான். குலிக மிம்மாஇன் தாஃபிகின், குதித்து வெளியேறக்கூடிய நீரிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டான் அப்படின்ட்டு. அப்ப குதித்து வெளியேறக்கூடிய நீர் என்று வருகிற பொழுது விந்து என்று சொன்னால், மணி என்று சொன்னால் அது குதித்து வெளியேற வேண்டும். உங்களுக்கு குதிக்கதான் என்னன்னு தெரியல, ஆனா சட்டம் என்ன, குதிச்சு வெளியேறணும். வெளியேறினா அது அடையாளம், இது முக்கிய அடையாளம் குர்ஆன் சொல்கிறது. அப்ப குர்ஆன் சொல்லக்கூடிய அடையாளத்தை சொல்லணுமா இல்லையா? அதே போல குலிகமி மாஇன் தாஃபி, இது மணி. வேற என்னென்ன அடையாளம் இருக்குது? ஒரு ஆள் இந்த அந்த அடையாளத்தை என்ன செய்யல, கண்டறியலங்கும் போது வேற என்னென்ன அடையாளங்கள் இருக்குது? தூங்கிட்டு இருந்தா உணர முடியல, அது ரொம்ப ஆழமா தூங்கிட்டாரு, ஆடையில இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா அது தெரிஞ்சாதான் குளிப்பு கடமை. குளிப்பு கடமை, குளிப்பு கடமை இருக்கிற நிலையில குளிக்காம ஒரு ஆளு போய் சும்மா கழுவிட்டு போய் தொழுக கூடுமா கூடாதா? தொழுக பிரச்சனை இல்லை. அப்ப அந்த மாதிரி கட்டங்கள்ல அதுக்கு அடையாளம் சொல்லித்தானே ஆகணும். முட்டையினுடைய வாடை, அதே போல அந்த மாவினுடைய வாடைன்னாங்க. இப்போ நீங்க என்ன வாடைன்னு சொல்ல வரீங்க? முட்டையினுடைய வாடை, மாவினுடைய வாடைன்னு சொல்றாங்களா இல்லையா? இது மணிக்கு விந்துக்கு சொல்லப்பட்ட அடையாளம். இது உலகமே ஏற்றுக்கொண்ட, யாரும் மறுக்க முடியாத அடையாளம். இந்த அடையாளம் இருந்தால்தான் அது மணி என்று முடிவு செய்ய வேண்டும். இந்த அடையாளம் இல்லையா, அப்ப மணி என்று விந்து என்று முடிவு செய்யாதீங்க, குளிப்பு கடமை என்பது வராது என்று
சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க என்ன விஷயம் சொல்றீங்க? குதித்து வருமாம் அப்படின்னு கிண்டல் பண்றீங்களே, நீங்க கிண்டல் பண்ணது மதுஹப் கிதாபையா அல்லது குர்ஆனையா? நீங்க எதங்க கிண்டல் பண்றீங்க? அப்ப மதுஹபை அவமானப்படுத்த வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும், ஆபாசப்படுத்த வேண்டும், இமாம்களை மட்டப்படுத்த வேண்டும் என்பது மட்டுமே உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு. அந்த முறையில நீங்க உருவாக்கப்பட்டு வந்திருக்கீங்க. அப்படி உருவாக்கப்பட்டு வந்த காரணத்தினால குர்ஆனுடைய வசனத்தையும் கூட நீங்க கிண்டல் பொருளாக, கேலி பொருளாக நீங்க மட்டப்படுத்துறீங்க. என்ன, நபி அவர்களையே முஷ்ரிக்காக சித்தரித்தவர்கள், நபிமார்களை காபிராக சித்தரித்தவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு அந்நிய பெண்ணுடைய மடியில் இருப்பதாக சித்தரித்தவர்கள், மார்பில் படுத்ததாக, மடியில் படுத்ததாக, சாய்ந்ததாக சித்தரித்தவர்கள் இங்க என்ன சொல்லுவீங்க? குர்ஆன் சட்டங்க அது. மணியை, இந்துவை எப்படி கண்டறிய வேண்டும்? மதியினோட மதியன் என்ன பல தெரியுமா? இப்ப சொல்லவே பல பேருக்கு தெரியும். மதியன் ஒன்று இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சட்டமே கேட்டுட்டு இருக்கிறார்கள். ஹதீஸ் வருகிறது, குந்து ரஜுலன் மல்லான், நான் அதிகம் மதி வெளியேறக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தேன். அப்படி அதிகமாக மதி வெளியேறுகிற காரணத்தினால் இதற்கு குளிப்பு கடமையா இல்லையா என்கிற சட்டத்தை தெரிந்து கொள்வதற்காக நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அனுப்பி வச்சேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதி வெளிப்பட்டால் உது செஞ்சா போதும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று அலி ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்ப மணி என்றால் என்ன, மதி என்றால் என்ன, வதி என்றால் என்ன, பவுல் என்றால் என்ன என்கிற விஷயத்தை பிரித்து விளங்கினால்தான் குளிப்பு கடமையா இல்லையா என்பது புரிய முடியும். ஒளி செய்யறது கடமையா இல்லையா என்பது புரிய முடியும். அது தெரிஞ்சாதான் அந்த வணக்க வழிபாடுகளை முறையா நிறைவேற்ற முடியும். அது தெரியலன்னு சொன்னா நம்ம மாற்றமாக வணக்கத்தை நிறைவேற்றினால் வணக்கமே கூடாதுலங்க. இப்ப தெரியுதா? சட்டத்தை சொல்வதை ஆபாசமாக சித்தரிக்கிறார்கள். இப்படித்தான் குர்ஆனை கூட இவர்கள் ஆபாசமான ஒரு கண்ணோட்டத்தில் அணுகிறார்கள் என்பதை இங்கே நாம் பதிவு செய்திருக்கிறோம் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த மதத்தினுடைய நச்சு கருத்துகளையும் பித்தலாட்டங்களையும் ஒன்னொன்னா உரிச்சு காட்டிட்டு இருக்கிறோம். அது கிளிப்பு போடுங்க. இருந்தாங்க செய்யலாண்டாங்க. அது எங்க இருக்குது? உதாரணமா இம்ரான் இப்னு ஹுசைன் அவர் ஒரு சஹாபி. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அல்லாவே பெண்களுக்கு அவர்களுக்குரிய கட்டணத்தை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றான். அதுக்கு மகரை சொல்றான். அவர் அப்படி வழங்குறாரு. அல்லாவே அவர்களுக்குரிய மகரை கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றான். நமக்கு உரிய காசு கொடுத்து பண்றது அல்லாஹ் அனுமதிக்கிறார். இதை ரசூலுல்லாஹ் காலத்தில் நாங்கள் செய்திருந்தோம். அதை யார் தடுக்க இயலும்? ரசூலுல்லாஹ் சொல்லி சொல்றாரு. எப்ப சொல்றாருன்னு கேட்டா, தடையெல்லாம் செஞ்ச பிறகு சொல்றாரு, இந்த தடுக்க எவன் இருப்பான்? நாங்க செய்தான் செய்வோம். ரசூலுல்லாஹ் காலத்தில் செஞ்சோம். கைபர் பொருள் இவர் போகலையோ அது தடுத்தது இவருக்கு தெரியலையோ என்னன்னு வழங்கல. ஆனால் இவர் செய்வோங்கிறார். நான் செய்ய எவன் இருக்கிறார்? அப்ப சஹாபாக்கள் யாரும் கொடுக்கலாம்ல? அதாவது முத்தா நிக்காஹுடைய முத்தா நிக்காஹ்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த திருமணத்தை பத்தி யாரெல்லாம் ஆதரிச்சான்னு பேசிட்டு வர்றாரு. அதுல என்ன செய்யறாங்கன்னா, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மேல அபாண்ட பழி. அவங்க முத்தாவுடைய நிக்காக ஆதரிச்சாங்கன்னு ஒரு ஆதாரம் காட்டார். அது அது ஹஜ்ஜுடைய முத்தா ஹஜ், தமத்தோ ஹஜ்னு ஒண்ணு இருக்கு. அதை வருது. அது புகாரில ஒரு அறிவிப்பு வருது, முஸ்லிம்ல அறிவிப்பு வருது. முத்தால் ஹஜ், முத்தாத்துல் ஹஜ்ங்கிறது முஸ்லிம் அறிவிப்புல தெளிவாக வருது, முத்தாத்துல் ஹஜ்னு. இதுல விஷயம் என்னன்னு கேட்டா, இப்படி பழி போடுற ஒழுங்கா ஹதீஸ படிக்காம இப்படி சொல்லிடுறது. இதுல இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டா, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு வசனத்தை இப்படி வளைச்சிட்டாங்களாம். மஹ்ர பத்தி எல்லாம் சொல்றான், அப்படி இப்படி வழங்கிட்டாரு. வசனமே அந்த இடத்துல இல்ல. பெரிய கொடுமை என்ன தெரியுமா? வசனமே அந்த ஹதீஸ்ல இல்லங்க. இப்படி ஒரு ஆயத்தை இல்ல. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விபச்சாரத்துக்கு ஆதரவு கொடுத்தார்கள் என்பதை சித்தரித்து சஹாபாக்கள் பற்றி உண்டான ஒரு கண்ணியத்தை கெடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு வசனத்தையே பொய்யாக இணைச்சி சேர்த்து அதுல பதில் வேற கொடுக்கிற ரத்து. அந்த வசனம் மதுரை சொல்லுது, இப்படி விளங்கிறார் சொல்லி வசனமே இல்லாததை இணைச்சு சஹாபாக்கள் விபச்சாரத்தை தூண்டினார்கள் என்பதை போன்ற கருத்தை மக்களுக்கு மத்தியில விதைக்கிறீர்களே, இது நச்சு கருத்து இல்லையா? இது ஆபாசமா சித்தரிக்கிறது இல்லையா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோட விஷயத்துல தாராளமா பண்ணிக்கிற மாதிரி தாராளமாக அனுமதி கொடுத்தார்கள் என்று எடுத்து போட்டவன் அப்படி ஹதீஸ்ல இருக்கிறதா? நிர்பந்தமான நிலை, பெண்கள் குறைவாக இருக்கிற சூழ்நிலை என்று சொல்லிட்டு எடுத்தது ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணமாக அந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்க. இதையெல்லாம் இருட்டடிப்பு பண்ணி மறைச்சு தாராளமா பண்ணிக்கணும். ஒரு சஹாபியினுடைய விஷயத்துல ஒரு விபச்சாரத்தை ஆதரித்தார்கள் என்ற கருத்துல பேசி வைத்திருக்கிறீர்களே, இத கேட்கிறவன் இஸ்லாத்துக்குள்ள புதுசா ஒருத்தன் கேட்டான்னா
இந்த கிளிப்புகளை கேட்டானா அவன் சஹாபாக்களை கண்ணியமா யோசிப்பானா இல்ல விபச்சாரத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்களே? ஒரு வசனத்தை இல்லாம ஏனச்சு போட்டு சஹாபாக்க மேல அபாண்டங்க சொல்லிருக்கீங்களா? அதுல வேற இந்த ஆளத்தை இல்லைன்னு சொன்னாரு. அதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாரு, இந்த ஆளுதான் இல்லன்ட்டு வெறும் ஃபத்வா கொடுத்துட்டாருங்கிறாங்களே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி ஃபத்வா கொடுத்தது எங்க நீங்க எடுத்து காட்டணும். அந்த மாதிரி இல்லன்னு மறுத்து விட்டு வந்தவருக்கு இல்ல அப்புறம் இருக்கு அப்படி ஃபத்வா கொடுத்ததாகவும் தாராளமா பண்ணிக்க, இஷ்டத்துக்கு பண்ணிக்க, எவன் வேணா இந்த பொண்ணோட சுத்திக்க, குறிப்பிட்ட காலத்துக்கு முத்தா நிறுவனம் செஞ்சுக்கங்கிற மாதிரி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காம கொடூராக சித்தரிச்சு காட்டுறீங்களே, இது எவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம். இதை அனுமதிச்சு வச்சிருக்கீங்களே, இதை உங்களுடைய இணையதளத்தில் ஏற்றி வச்சிருக்கீங்களே, பதில சொல்லணும். இந்த பில்லி சுனிய நான் ஒரு விஷயத்தை கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஷ்ரிக்குன்னு சொன்னா கோபம் வராது, நபிமார்களை முஷ்ரிக்குன்னு சொன்னா எங்களுக்கு கோபம் வராது, சஹாபாக்களை காஃபிர்கள் சொன்னா கோபம் வராது, 13 ஆண்டு காலமா சஹாபாக்கள் ஷிர்க்ல இருந்தாங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு கோபம் வராது. பீஜே சொல்லிட்டா கோபம் வந்துடும். நக்கீரனே, நீ நடுப்பக்கத்தில் ஆபாச படம் வெளியிட்டு சமூகத்திற்கு கொடுமை செய்யும் பக்கீரனே, எங்கள் சமுதாய தலைவர் பிஜே அவர்களை பற்றி அபத்தமாக செய்தி வெளியிட்டு எங்களை கொதிப்படைய செய்து விட்டாய். மக்கள் சமூகத்தின் நல் உள்ளங்களை நசுக்குகிறவன் நீ. எழுது கோலினை நன்மை செய்ய பயன்படுத்து, ஏக இறைவனை அஞ்சி நச்சு கருத்துக்களை வெளியிடாமல் இரு அப்படின்னு சொல்லி அல்கரிஜிலிருந்து முகமது அன்சா ஒரு ஆள் எழுதியிருக்கிறார். இது உணர்வு என்கிற பத்திரிகையில வருடத்தை சொல்லணும்ல, அதுல அக்டோபர் 22, 2010 பக்கத்தையும் சொல்லிடுறேன். பக்கம் அந்த 5வது பக்கம். நக்கீரனே வக்கீரனே, எங்கள் தலைவரையா குதிக்கிறது பாருங்க. இங்க மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 13 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஷிர்க்லாம் தெரியாம இருந்தாலும் முட்டாள் என்ற பட்டத்தை கட்டுறீங்க. 13 ஆண்டு காலமாக சஹாபாக்கள் ஷிர்க்ல இருந்தாங்க பட்டம் கட்டுறீங்க. முஸ்லிம் பெண்கள் அங்க எவ்வளவு ஆபாசமா சித்தரிக்கிறீங்க, எவ்வளவு ஆபாசமா சோனத்துல பல ஆண்களோடு இருப்பாங்க கேவலமா எழுதி வச்சிருக்கீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சோனத்துல நிர்வாணமாக இருந்தாங்க எழுதி வச்சுக்கிட்டு நெஞ்சு நிமித்தி பேசுறீங்க. பெத்தவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நாங்கெல்லாம் சட்டம் சொல்லியிருக்கிறோமே, கூடாது கூடாது. இபாதத்து கூடுமா கூட, ரெண்டாவது அவன் செஞ்ச தப்பு கூடுமா கூடாதா, அந்த தப்புக்கு தண்டனை உண்டா இல்லையா, அது தப்பு தான், அது தண்டனை கொடுக்கணும் தான், எந்த வகையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க செய்யலாம், நிர்வாகத்தை இருந்தாங்க, ஆமா ஒரு பொம்பளைக்கு பல ஆம்பளை தான், இப்படி அசிங்கமா ஆமா 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 சாமி போடுறீங்க. ஒரு பொம்பளைக்கு பல ஆண்கள் சொல்லி சட்டம்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. நாங்க கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு என்ன தண்டனை என்று சொல்லி வணக்கம் கூடுமா கூடாது என்பதை பிரச்சனை எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். இவ்வளவு ஆபாசத்தை பதிவு செஞ்சுட்டு நக்கீரனே, எங்கள் இயக்க தலைவர் பிஜே அசிங்கமா பேசி எங்களை கோபப்படுத்தி விட்டாய், பொங்குறீங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் காஃபிர்ங்க அமைதியா இருக்கீங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முஸ்லிம்ங்க அமைதியா இருக்கீங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க்ல தேட அமைதியா இருக்கீங்க. அப்ப எந்த கொள்கையில நீங்க இருக்கீங்க? யூத மதம், இதுதான் நாங்க சொல்றோம். ஒரு உண்மையான முஸ்லிமுக்கு கோபம் வருமா வராதா? இது அங்கீகரிப்பான் அங்கீகரிக்க மாட்டானா, என்ன நிலையில இருப்பாங்க? அப்ப இவர் அங்கீகரிக்கிறார் என்று சொன்னால் இது யூத மதம், இது யூத கலாச்சாரம், யூத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்கள் என்பதை வாதமா வச்சுட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம எடுத்துக்காட்டிய விஷயங்களுக்கு அவங்க பதில் சொல்லணும். அதே போல இவங்க பேசும்போது அவர் கலீல் ரசூல் அவர் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தையோட போவானா, குழந்தை பார்த்தோம் நல்ல விருது வரணுமே, போவானா போட்டா பட்டான் அடி, அதான சொல்லப்பட்டிருக்கு. போனா பல்லான் அடின்னு சொல்லுவீங்களா, அதான சொல்லப்பட்டிருக்கு. தூய்படி மிதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் கல்யாணம் ஆனவனா வந்தா அடிச்சு கொண்டு, அவன் கல்யாணம் ஆகாதவனா இருந்தா அவனை கசையடி கூடி தூய்படி மிதினா ஆபாசமாக சொல்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, பரேலவி மதத்தினர் யூத கொள்கையைத்தான் போற்றுகிறார்கள். ஆபாசங்களும் அருவருக்கத்தக்க கருத்துக்களும் பரேலவி மதத்துடைய மதுரவு மதத்தில் நிறைந்து காணப்படுகிறது என்பதை ஏராளமான சான்றுகளை முன்வைத்து நாம் நிரூபித்து வருகிறோம். பிராணியுடன் பிறந்தால் ஆணுக்கு ஹஜ்ஜு முடியான்னு சொல்லி ஆபாசத்தை போட்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு சென்ற பெண்கள் கழுதையுடன் பிறந்தால் என்ன சட்டம், வெட்டப்பட்ட ஆணுறுப்பை சொருகினால் என்று பெண்களை கொச்சைப்படுத்தியிருக்கிறார்கள். சுய இன்பம் செய்து இந்திரியம் வெளிப்படாவிட்டால் ஹஜ்ஜு முடியான்னு சொல்லி ஹஜ்ஜுக்கு சென்ற ஆணை கொச்சைப்படுத்தி ஆபாசத்தை சித்தரித்திருக்கிறார்கள். அடிமை பார்க்கும் விதத்தில் மனைவியுடன் உறவு கொள்ளலாம் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆபாசத்தை மனித மதத்திலே திணித்திருக்கிறார்கள். அதுபோல் தலாக் சட்டத்திலுமே கேவலமாக விளையாடி வீடு நிரம்ப தலாக்கு, அரைநிலைய தலாக்கு, இடைநிலைய தலாக் என்று தலாக் சட்டத்தை கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். அதுபோன்று பெண் உறுப்பில் உள்ள முடியாவுக்கு தலாக்கு, மண்ணு தலாக்கு, தொடர் தலாக் என்று தலாக் சட்டத்திலே இஸ்லாத்துக்கு எதிராக மதுரப்பு மதத்தினர் மிகப்பெரிய
வழிமுறைகள் செய்துள்ளார்கள். உண்ணத்தக்க பிராணிகள் சேர்ந்து மனித பிள்ளை பிறந்தா இமாமத் செய்யலாம், பெருநாள் தொலை வைக்கலாம், ஹஜ் பண்ணாத குர்பானி கொடுக்கலாம் என்று கிறுக்கித்தனமாக ஆபாசமாக இல்லாத விஷயங்களை எல்லாம் மதுரப்பு புத்தகங்களிலே மதுரப்பு மதத்தினர் எழுதி வைத்திருக்கிறார்கள். நாயும் பன்றியும் ஒரு இஸ்லாமிய பெண்ணோடு உறவு கொண்டு ஆம்பளை பிள்ளை பிறந்த அந்த பிள்ளை நஜீசி, ஆனா தொலை வைக்கலாம், பள்ளிக்கு ஈரம் இல்லாமல் வரலாம் என கேவலமாக இல்லறத்தை சித்தரித்துள்ளனர். கிழக்கத்தவர் மேற்கத்தவர் ஒரு வருஷ தூரத்தில் கல்யாணம் பண்ணா 6 மாசத்துல பிள்ளை பிறந்தா கிராமத்தில் பிறந்திருப்பா என்று கேவலமாக நடக்காத விஷயத்தை எல்லாம் மதுரப்பு மதத்தில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். இந்துவாதத்தில் உறவு கொண்டா அபூ ஹனீஃபாவின் சட்டப்படி நோன்பு பாழாகாது என்று நோன்பு நோற்றவர் ஆபாசமாக பரிபூர்ண இன்பம் கிடைக்காததால் நோன்பு முடியாது என்று நோன்பு விஷயத்தில் ஆபாசத்தை பூத்திருக்கிறார்கள். மிருகத்துடன் புணர்ந்தால் உணவு நோன்பு முடியாது என்று சொல்லி மிருக புணர்வை ஆபாசமாக காட்டியிருக்கிறார்கள். அதுபோன்று புதன்கிழமை 40 முட்டை போட்டால் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 40 வாரம் முட்டை போட்டால் ஆலிமாகலாம் என்று சொல்லி கிறுக்குத்தனமான சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். கணவன் மனைவி தாம்பத்திய பிரச்சனையில 4 பெண்கள் போய் ஆணுடைய உறுப்பையும் பெண்ணுடைய உறுப்பையும் பார்த்து சாட்சி சொல்லலாம் என்று சொல்லி மகானி என்ற புத்தகத்திலே ஆபாசமாக சித்தரித்து மதுரப்பு மதத்தினர் யூத சிந்தனையை பூத்திருக்கின்றார்கள். பெண்ணுறுப்புக்குள் மீன் பலவை நுழைந்தால் குளிப்பு கடமையா இல்லையான்னு சொல்லி ஆபாசமாக சிந்தனையை செலுத்தியிருக்கிறார்கள். அதே மாதிரி உடலுறவு கொள்ளும் போது முளைக்காம்பை பிசைதல், ஆண்குறியால் தடவுதல் என்று ஆபாசமாக கேவலமாக யூத சிந்தனையோடு மதுரப்பு புத்தகங்களிலே வர்ணித்துள்ளார்கள். 1 வயது குழந்தையோடு ஒரு ஆண் புணர்ந்தால் 1 வயது சிறுவனோடு பெண் பிறந்தால் என்று கேவலமான ஆபாச சிந்தனைகளை மதுரப்பு மதத்தினர் தங்களுடைய புத்தகங்களிலே இட்டு கட்டியுள்ளார்கள். பெண்ணுக்கு பெண் கட்டி அணைத்தால், மானைக்கடான முத்தம் கொடுத்தால், இறந்த பெண்ணோடு உறவு கொண்டால், சிறுமியோடு உறவு கொண்டால், இந்திரியம் வெளிப்படாவிட்டால் நோன்பு முடியாது என்றெல்லாம் ஆபாசமான சட்டங்களை எழுதி வைத்து இன்னும் பல ஆபாசங்கள் எல்லாம் மதுரப்பு மதத்திலே யூத சிந்தனையோடு பதிவு செய்திருக்கிறார் என்பதை இங்கே மிக தெளிவாக நாங்கள் பதிவு வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் ஏராளமான மதுரப்பு மதம், யூத மதம், இதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. இது நபிகள் நாயகம் காட்டிய பரிசுத்த இஸ்லாத்திற்கு எதிரானது என்பதற்கு ஏராளமான விஷயங்கள் நாங்கள் எடுத்து வைக்கவிருக்கிறோம். போற போக்குல சில கிளிப்புகளை போடுறாங்க. எப்படி பிஜே அப்படி பேசினாரு, பிஜே இப்படி பேசினாரு அப்படி போடுறாங்க. பிஜே பல்லாண்டுகளாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு விஷயத்தை பேசும்போது பல மணி நேரங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. பல மணி நேரங்கள் நாங்கள் தெளிவுபடுத்தி பேசி இருக்கின்றோம். அது போன்ற விஷயங்கள் ஒரு கிளிப்பை போட்டு அரை கிளிப்பை போட்டு அப்படி பேசுறீங்க எப்படி பேசுறாங்க. இதற்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லுவோம். அதை விட பெரிய மதம் எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட மதம், அது இஸ்லாமே கிடையாது என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு வாதத்துக்கு நாங்கள் தெளிவுபடுத்தாவிட்டாலும் எங்கள் மக்களுக்கு நல்ல தெரியும். எங்கள் ஜமாத்துடைய உரைகளை கேட்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் என்ன சொன்னோம் என்று தெளிவாக தெரியும். நாங்கள் வைக்கக்கூடிய வாதங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் நபிகள் நாயகம் நிலை வைத்து விட்டார்கள் என்று சொன்னதாகவும், நபிமார்களை காப்பிராக்கியதாகவும் மீண்டும் மீண்டும் எங்கள் மீது இட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பரையறை மதத்தினர். நாங்கள் நபிமார்களை உயிரை நேசிக்கக்கூடியவர்கள், சகாபாக்களை நாங்கள் மதிப்போம் என்பதை நாங்கள் பின்னர் தெளிவுபடுத்துவோம். நீங்க எங்க உங்களுக்கு பதில் சொல்ல வழி இல்லாமல் எவ்வளவுதான் இட்டு கட்டினாலும் நாங்கள் எந்த அளவிற்கு நபிமார்களை மதிப்பவர்கள், நபியை உயிரை விட நேசிப்போம் என்று எங்கள் மக்கள் நன்றாக தெரியும். பிஜே அவர்கள் 5000 மணி நேரம் பேசிய அந்த பதிவுகள் ஆன்லைன் மீடியாவில் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு நிமிஷம் கிளிப்பு 6 நிமிஷம் கிளிப்பை போட்டுவிட்டு அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாருங்கிறாங்க. அதுல என்ன இருக்கு என்பதற்கு நாங்கள் பதில் சொல்வதோடு ஒரு வாதத்திற்கு பதில் சொல்லாம போனாலுமே மக்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயங்கள் தான் அவை. அடுத்து பார்க்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா ஒரு விஷயம் சொன்னோம். செய்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டும் ஆடையை கலட்டினான் அப்படின்னு வருது. இது நாம சொன்ன இரையச்சம் என்ற ஆடையைத்தான் ஷைத்தான் கலட்டினான் சொன்னோம். உடனே என்ன பதிலே, நீ யுரியவுமா சௌவாத்தியமா அவங்களுடைய மறைவிடங்கள் அவங்களுக்கு காட்டுறதுக்காண்டி ஆடையை கலத்தினான். நான் கேட்கிறேன், கொஞ்சம் லேசா செஞ்சா போதுங்க. ஒருவனுடைய மறைவிடத்தை அவன் தெரிவதற்கு ஆடை கலந்தான்னு தெரியுமா? ஒருவனுடைய மறைவிடத்தை அவன் தெரிவதற்கு ஆடையை கலட்டணுமா? இல்லன்னு தெரியுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்க ஆடையை கலத்திதான் ஆதம் தன்னுடைய மறைவிடத்தை பற்றி அறிய வேண்டுமா? அப்ப அங்க இரையச்சம் என்ற அர்த்தம் தான் கரெக்ட். அவங்க ஆடை அணிந்தாலும் அணியாவிட்டாலும் அவங்களுடைய மறைவிடங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்க உடல் உறுப்புகளை பற்றி அவங்களுக்கு
பயன்சிவானுமா லிபாசவுமா நீ யுரியவுமா சவாத்தியுமா அவர்களுடைய வெட்கத்தலங்களை பற்றி அறிய செய்வதற்காக இந்த மாதிரி ஒரு பாகுபத உறுப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க தெரிவதற்காக இரையச்சம் என்ற ஆடையை கழட்டினான் என்பதுதான் அந்த வசனத்துடைய சரியான பொருள் என்பது இதன் மூலம் இங்கு நிரூபிக்கப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, அதாவது எப்படிப்பட்ட பொய்யையும் நாங்கள் சொல்லுவோம் என்ற கேள்வி கேட்கக்கூடாது. எப்படிப்பட்ட இருட்டடிப்பு வேணா நாங்கள் செய்வோம், ஆனா நீங்க கேட்டுட்டு போயிடணும். இதுதான் உங்களுடைய நடிப்பு. எப்படி சொன்னமா இல்லையா? ஒரு பொம்பளை ஆம்பளை நிப்பாட்டி 4 பொம்பளையை கொண்டு வந்து அவன் ஜாமா கிளம்புதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுன்னு எழுதி வச்சிருக்கீங்களே, கேவலம் இல்லையா? அசிங்கம் இல்லையா? ஆபாசம் இல்லையா என்று கேட்டால், உலகம் ஃபுல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு லைவ் ப்ரோக்ராம்ல கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, அப்படி அப்பட்டமா குடுக்குறாருங்க. கொஞ்சமா உறுத்தல் இருந்துச்சா? நிர்பந்தம் என்று இருக்கிறது. எங்க இருக்கு நிர்பந்தம்? வார்த்தை இருக்கின்றதா? நிர்பந்தம் என்று இருக்கின்றதா? எவ்வளவு பெரிய பொய், எவ்வளவு பெரிய புழு மூட்டை. அப்ப எந்த மாதிரியான கேவலத்தனங்களையும் நாங்கள் நியாயப்படுத்துவோம் அப்படின்ற அளவுக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் எப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்த்துக்கிறீங்க. சரி, ஓகே. இந்த 56 திரும்பி போடுங்க. 1ஆம் நம்பர் 56ல என்ன இருக்கு? அதாவது கழுதை போல் நிர்வாணமாக உடல் உறவு கொள்ளக்கூடாது. ஏன்னா பார்த்தா கண்ணு கூட எழுதிச்சிருக்காங்க. ஏற்கனவே அதை வாய்ச்சோம்ல 56ல மேல 56ஆம் பக்கம் 424 பக்கத்துல மேலாவது வழியில இருக்கு, தெளிவாகவே வருகின்றது. கழுதை போல் நிர்வாணமா உடல் உறவு கொள்ளக்கூடாதுன்னு. சரி, ஓகே. இப்ப என்ன செய்ய வேண்டும்? மனைவியோடு சேர்றப்ப கூட பாத்துடக்கூடாதான். நிருபந்தம் இதை சொல்லு, வேற வழி இல்லை. மனைவியோட சேரும்போது பாத்துக்கலாம்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே. மனைவியோட பாத்துறாத. அப்புறம் 4 பொம்பளை கூட்டு வந்து அடுத்தவங்க பாரு, நல்லா உத்து பாரு, அதை மட்டும் பாரு, அதை தவிர வேறவையும் பாத்துறாத. எவ்வளவு பெரிய கேவலம்! இந்த கேவலத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பத்தி சொன்னோடனே வந்துட்டா உடனே பாத்தீர்களா, அதுதான் தெளிவா குளிக்கமின் பாயும் காஃபிக் என்று வருகின்றது. குதித்து வெளிப்படும் நீர் இருந்து படைக்கப்பட்டான் இருக்கா இல்லையா? குதிச்சு வெளிவரும் குர்ஆனை கேள்வி நீரீர்களா அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா கேட்கிறார். சரி, அதுல என்ன அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் என்று அந்த இவர்களுக்கு சிந்தித்தார்களா? குளிக்க மிம்மாயும் காஃபிக் யஹ்ருஜு மின் பைனி சில்வி வத்தராயே. அது எங்கே இருந்து வெளியே வருகின்றது? மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த விந்து என்பது அந்த விந்து பையிலிருந்து உடனடியா நேரடியா ஆணூர் போலியா வெளியேறு நீ நினைக்கிற. அது கிடையாது. அது முதுகன் இருக்கும் முன்பகுதிக்கும் இடையிலிருந்து வெளியே இருக்கின்றது. யஹ்ருஜு மின் பைனி சில்வி வத்தராயே என்று அல்லாஹ் மிகப்பெரிய அறிவியல் உண்மையை அதில் பேசுகின்றான். நீங்க எழுதி வச்சிருக்க குப்பைகள் இருக்கிறார் ஆக்கிறீங்க. ரெண்டு ஒண்ணு விந்து என்பது வந்துகிட்டு வெள்ளையாருக்கு முட்டகர் வாழையில் இருக்கு. அதுக்கெல்லாம் எங்க நம்பர் என்ன? அதுக்கு எங்க குரான் சொல்லுங்க. அதுக்கு ஆதாரத்தை காட்ட வேண்டியதானே. நாறு முட்டை நாட்டத்துல நாரும் காஞ்சா இப்படி இருக்கும். விந்துனா என்னன்னு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறதா? அது தேவையா? உங்கள்கிட்ட கேட்டாங்களா? அவங்க மக்களுக்கு தெரியாதா? என்ன பேச்சு பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள்? அப்ப விந்துக்கு சொல்றதா மூத்திரத்துக்கு சொல்லுங்க, மதிக்கு சொல்லுங்க, வதிக்கு சொல்லுங்க. மதி என்ன கலர்ல இருக்கு, மூத்திரம் என்ன கலர்ல இருக்கு, மோந்து பார்த்தா எப்படி நாரு, அது என்ன கலர், டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பு கைக்குமா உப்பு கைக்காதா எழுதுவீர்களா? கேவலமா இல்லை. இதெல்லாம் விளக்கு உட்கார்ந்துட்டு விளக்குறீங்களே. சரி, இவ்வளவு வாசிச்சோமே, இவ்வளவு கேவலங்களை சொன்னோமே, 40 வாரம் தொடர்ச்சியா மொட்டை போட்ட ஆலிமா எல்லாம் போட்டிருக்கீங்களே, இதுக்கெல்லாம் திருமறை குர்ஆனுடைய ஆதாரத்தை காட்டினீர்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையில் இருந்த ஆதாரத்தை காட்டினீர்களா? இப்படி 4 பொம்பளையை கூட்டிட்டு போய் ஒரு ஆம்பளையை நிர்வாணமா நிப்பாட்டி அவனுடைய சாமான மட்டும் உற்று நோக்கி என்று சொன்னதற்கு அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்த ஆதாரத்தை காட்டினீர்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையில் இருந்த ஆதாரத்தை காட்டினீர்களா? கேவலமா இல்ல? வெளியே என்னென்னலாம் பேசுறீங்க? மதுகம் என்பது அப்படியே சாறு புழிஞ்சு அதுல இருந்து எடுத்து நபி வழியிலிருந்து சொல்கின்றோம் என்று நீங்கள் பில்டம் கொடுத்தீர்களா இல்லையா? எல்லாத்துக்கும் ஆதாரத்தை காட்டுங்க. அவங்க வாதமே அதுதானே. மதுரக்குள்ள சொல்லப்பட்ட சட்டங்கள் எல்லாமே குர்ஆனிலிருந்து பெறப்பட்டது, ஹதீஸ்களிலிருந்து பெறப்பட்டது. இதைத்தான் ஊருக்குள்ள பயானிட பேர்ல மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப இவ்வளவு ஆபாசங்கள் அள்ளி போட்டமே, இந்த ஆபாசங்கள் எந்த குர்ஆன் வசனத்திலிருந்து பெறப்பட்டது, எந்த நபிமொழியிலிருந்து பெறப்பட்டது, அதை நிரூபிப்பதற்குரிய களம் உங்களுக்கு அமைத்து கொடுத்தும் கூட மக்கள் வெட்டி தலை முடியக்கூடிய அளவுக்கு தான் நீங்க பதில சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. பதிலுங்கிற பேர்ல என்ன? அதெல்லாம் இருக்கு. எதுக்கு? தண்டனை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? தண்டனை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன தண்டனை? எவ்வளவு விஷயங்கள் நாங்கள் குறிப்பிட்டோம். தன் உறுப்பை தன்னுடைய பின்துவாரங்கள் உழைத்தால் ஏற்ற
பிரிஜே மதத்தினருடைய பித்தலாட்டங்களையும் பொய்களையும் அவர்களுடைய நச்சு கருத்துகளையும் ஒவ்வொன்றாக தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. காலையில இருந்து அவர்கள் ஆபாசம் ஆபாசம் என்று வைத்த விஷயங்கள்லாம் எடுத்து அவங்களுக்கு முன்னாடியே போட்டு இவ்வளவு காலம் ஆபாசங்கிறீங்களே, மதுஹபுடைய விஷயங்கள் அதில் உள்ள சட்டங்கள் ஆபாசத்தை தான் போதிக்கிறது, விபச்சாரத்தை தூண்டுதுன்னு சொல்லலாம் சொன்னீங்களே, இதுல சொல்லப்பட்ட சட்டத்துக்கு தண்டனை கொடுக்கப்படும், அடிக்கப்படும் என்றுதானே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றாக வச்சோம். அவங்க வச்சு அவ்வளவுதான் நம்ம சொல்லி இருக்கோம். இந்த மிருகத்தோடு சேர்றது, பணத்தோடு சேர்ந்தது, அதே போல கழுதையினோட சேர்றது சம்பந்தமாக விஷயம், நோன்புடைய செய்தி, இது அனைத்தையும் சுட்டி காட்டி இதுல இப்படி செய்யுங்கள் என்று எங்கு சொல்லப்பட்டிருக்கின்றதை எடுத்து காட்டி இவர்களுடைய பித்தலாட்டங்களை பொய்களை இங்க தோல் விட்டு காட்டி இருக்கிறோம். அதே சமயத்துல இன்னொரு பகுதியில இவங்க தலாக்கு சம்பந்தமாக சொன்னாங்க. இந்த மாதிரி தலாக்கு சம்பந்தமாக சொன்ன தலாக்கே நிகழாது, இது முட்டாள் சொல்றது அப்படின்னா சொல்லி தலாக்கே நிகழாது, ஏற்படாது. அப்போ ஒருத்தர் நபி வழிக்கு முரணாக தலாக்கு சொன்னால் இந்த மாதிரி தாலிக்குன்னு சொல்லிட்டு சொன்னா, நீ தலாக்கு விடப்பட்டவன் சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி ஷைத்தானுடைய தலாக்கு அஃப்ரஹான தலாக்குன்னு சொன்னா அதெல்லாம் தலாக்கு நிகழாதுன்னு சொல்றீங்களே, நேரடியாக தலாக்குங்கிற வார்த்தையை அவன் சொல்லி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதுக்குண்டான பதில காணோம். அதே போல தொழுகையில வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பொத்தம் பொதுவாக ஒரு அடிச்சு விட்டாங்க ஒரு விஷயத்தை. அந்த செய்தியை ஊமையினுடைய செய்கை சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்குங்கிற புத்தகத்தை நம்ம தோலுரிச்சு காட்டியிருக்கிறோம். அதே போல ஒரு நாள் குழந்தைன்னு சொல்லி அபாண்டமா, அதாவது மற்ற விஷயங்கள்லாம் ஆபாசமா சித்தரிச்சாங்க, இதுல அர்த்தம் வச்சதே ஆபாசம் அப்படிங்கறத தெளிவா தோலுரிச்சு காட்டியிருந்தோம். என்ன மாதிரி ஒரு சிறுமியோடு சேர்ந்தால் அந்த சிறுமிங்கிறதுக்கு என்ன அளவு ஒரு வா வசூலியா போட்டு சொல்றாங்க. அதாவது ஒரு நாள் குழந்தையாக இருந்தாலும் அடிச்சவனை கொள்ளு, அவன் திருமணமானவன அடிச்சவனை கொள்ளுன்னு சொல்லி அந்த சிறுமியினுடைய அளவு சொல்லப்பட்டு இருக்கிறத ஆபாசமா சித்தரிச்சு சிறுமியோட ஒரு நாள் குழந்தையோடு சேருன்னு சொன்னாங்கன்னு சொல்லி அபாண்டங்கிற படுகிற போட்டு இருக்கீங்கன்னு சொல்லி எடுத்துக்காட்டு ஆபாசமாகவே அர்த்தம் வச்சிருக்கீங்கிறது அதையும் நிரூபிச்சு காட்டி ஒரு சட்டத்தையும் கேட்ட. இப்படி ஒரு சட்டம் மக்கள் ஃபத்வா ரமலியில இப்படி ஒரு சட்டம் கேட்கப்பட்டு பதில் சொல்லப்பட்டிருக்கிறத, அதாவது குழந்தை முழுமையாக பிரிந்து வராத குழந்தையோடு சேர்ந்து இருக்கிறான்னு சொல்லி இவருக்கு ஹத்து இருக்கா இல்லையான்ற சட்டமே கேட்கப்பட்டிருக்குன்னா, இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய ஷைத்தான்களுடைய தூண்டுதலால் இந்த மாதிரி மோசமான வேலைகளை செய்யக்கூடியவர்கள் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்ட சட்டத்தை ஆபாசம் சொல்லி நீங்க தான் அசிங்கத்தை பரப்புறீங்களே என்று நாங்கள் தெளிவாக கேட்டிருக்கோம். அப்ப உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மிருகத்தோடு சேர்ந்து அவனை தண்டிக்கலாம் சொல்லப்பட்ட சட்டத்துக்கு இது ஆபாசம் தண்டிக்க கூடாது, ஆபாசம் தண்டிக்க கூடாது கருத்தின்படி நீங்க பேசுறீங்களே, அதுக்கு எதிராக நிக்கிறீங்களே, தண்டிக்கணுங்கிறோம், தண்டிக்க கூடாதுங்கிற எதிர்பார்த்துல சொல்ற மாதிரி உங்க கருத்து இருக்க, உங்க சிந்தனையில் ஆபாசங்கிறது எழுதி போட்டோம். அதுக்கு பிறகு சஹாபாக்களோட மேட்டரை போட்டோமா, சஹாபாக்களோட மேட்டர் நான் இருட்டடி பண்ணியா போட்டேன், முழுசா போடுங்கன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பேசுற விஷயத்தை முழுசா தானே போட்டேன், சொன்னாரா இல்லையா? தாராளமா செஞ்சுக்க, நீ இஷ்டத்துக்கு செஞ்சுக்கன்ற கருத்துப்படி பேசினாரா இல்லையா? எடுத்து கிளிப்பு போட்டன, போட்ட விஷயத்தில் சொன்னாரா இல்லையா? ஒருத்தன் இன்னொருத்தன் நீ விபச்சாரன் சொல்றாங்கிறான், விபச்சாரன் சொன்னதுக்கு என்ன ஆதாரம்? விபச்சாரன் இவன் விபச்சாரன் அப்படின்னு ஒருத்தன் தெளிவா சொல்லி இருக்கிறான்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து நம்ம போடுறோம் சொன்னத, அப்ப நிரூபிச்சதான அர்த்தம். சஹாபாக்களை பத்தி அசிங்கமா ஆபாசமா இப்படி பொய்யா சொல்லி வச்சிருக்கீங்களே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த முட்டாணிக்காக வாடகை திருமணத்தை இந்த முட்டாணிக்காக அவர்கள் இல்லைன்னு சொல்லி ஃபத்வா கொடுத்து, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அதை தடுத்துட்டு அவங்களே ஃபத்வா கொடுத்தாங்க. இல்ல கருத்துப்பட பேசிருந்தீங்கன்னு சொல்லி எடுத்து போட்டமே. இம்ரான் இப்னு ஹுசைனுடைய ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விஷயத்துல வசனமே இல்ல, வசனத்தை ஓதி காட்டி பொய்யாக ஒரு சஹாபி மேல விபச்சாரம் ஒரு குற்றத்தை சுமத்துற மாதிரி உள்ள செய்தியை எடுத்து போட்டு ஒரு சஹாபியினுடைய விஷயத்துல செய்வோம், நாங்க செய்வோம், வசனம் இறங்கிச்சு அப்படின்னு அழுத்தம் இருக்குமா இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னதாக எடுத்து போட்டதான காட்டினா, நான் வாசிச்சனா, நான் அவனை நானாக கற்பனை பண்ணி சொன்னா, அவர் பேசுறது அப்படியே போட்டிருக்கேன். அப்ப எடுத்து ஒரு சஹாபி மேல அபாண்டமாக ஒரு வசனத்தையே ஓதி காட்டி அது யூர் மறுப்பு கொடுத்து தன்னை அறிவாளியா காட்டி சஹாபாக்களை இப்படி அசிங்கமாக சித்தரிச்சிருக்கீங்கன்னு எடுத்து அவர் பேசுறதை நான் போடுறேன். மாயனமா அபாண்டம் சொல்லிட்ட மாதிரி என்ன செய்யறாங்க, சித்தரிச்சு காட்டுறாங்க. பொய் பித்தலாட்டம் மோசடி என்று உள்ள நிரூபிக்கும் போது அவங்களுடைய வார்த்தையில தெளிவா காட்டுறோம். காட்டிட்ட பிறகு அது பொய் பித்தலாட்டம் மோசடி நிரூபணம் ஆயிடுச்சு. நீங்க காட்டுங்க, இல்ல இதை மறுத்துட்டாரு இப்படி பேசுறாரு அப்படின்னு நீங்க தான் காட்டணும். நான் சஹாபிய இந்த அளவுக்கு தரக்கூடிய விமர்சிச்சிருக்கான்னு எடுத்து போட்டேன். அதுக்கடுத்து இப்ப பாருங்க, கிளிப் நம்பர் 112 போடுங்க, 113.
ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்களோ சுயில அன் முசாத்தி நிசா. அதாவது சமீபத்து இப்னு அப்பாஸ் நான் அவர்கிட்ட கேள்வி கேட்கும் நான் இருந்தேன். ஒருத்தர் 13 சரி 103 போடுங்க. நாங்க ஆட்சியாளரை ஏற்றுக்கிறோம், ஆனா இந்த ஜகாத்துங்கிற டாபிக் வந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இஸ்லாமே வேண்டியதில்லை. காசு விஷயத்துல மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். உசுரையை கொடுத்த ஒரு சஹாபாக்கள், அல்லாஹ்வுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்த சஹாபாக்கள், கஷ்டப்பட்டவர்கள், இந்த காசு விஷயம் வந்தோன்னு என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே கூட்டம் கூட்டமா மசூரா பண்ணி என்ன அவர்கள் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய சமுதாயம் அரபு சமுதாயம் கோத்திரமா தான் இருப்பாங்க. அந்தந்த கோத்திரத்தார்கள் தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணி நம்ம இனிமே ஜகாத்து கொடுக்க கூடாது. ஜகாத்து 102 போடுங்க. அவர்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு இஸ்லாத்துல என்ன கரெக்டா இருக்கிறது, இதனால் காசு கேட்கறது மட்டும் எனக்கு பிடிக்கல, அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குமா, குரான்ல இருந்த இந்த கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழி ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்த்து ஒரு வசனத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஜக்காத்தை நாங்க தரமாட்டோங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மூல வசனங்கள் ஜக்காத்தை வலியுறுத்தக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் தனியாத்துக்கு ஓரம் கட்டி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சாதகமா வளைக்கிறதுக்கு ஏதாவது தென்படுதான்னு பாக்குறாங்க. அதாவது நல்லா கவனிங்க, உசுரே கொடுத்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்த சஹாபாக்கள், அவங்க இந்த காசுங்கிற அந்த மேட்ரு வந்த உடனே அவங்க அப்படியே மாறிடுறாங்கன்னு சொல்லி விவரிக்கிறார். அதுக்கு ஒரு இன்னொரு குறிப்பில் வசனத்தை வளைக்கிறதுக்காக இந்த மாதிரி சஹாபாக்கள் தேடுறாங்க செய்யறாங்கன்னு சொல்லி அவர் பேசுனதை நீங்க கேட்டிருக்கீங்க. இது அவர் பேசின விஷயம்தான். அதை நீங்க கேட்டீங்க. என்னன்னா இந்த மாதிரி உசுரே கொடுத்த, அதாவது உசுரே கொடுத்த சஹாபாக்கள்னா எத்தனை சஹாபாக்கள், அஷரத்துல் முபஷ்ஷரா, பல்வேறுபட்ட சஹாபாக்கள் அத்துணை பேருமே இந்த மாதிரி ஒரு சிந்தனையில இருந்ததாக சித்தரிக்கிறார். இதை பார்த்துதான கிறிஸ்துவம் சஹாபாக்களை இஸ்லாத்தை பத்தி கண்ணியம் இழப்பதற்கு, அவர்களை கண்ணியம் இல்லாதவர்கள் சித்தரிக்கிறதுக்கு அவன் உருப்படுறான். காலையில ஒரு கிளிப்பு போட்டோம், ஹலீல் ரசூல் அவர் சொன்னார், சகோதரர் ஹலீல் ரசூல் சொல்லும் போது அதை கட்டிங் பேஸ்ட் பண்ணிட்டாங்க, எடிட்டிங் பண்ணிட்டாங்கிறாரு. அந்த கிளிப்பை நாங்க தயார் பண்ணல, கிறிஸ்துவன் தயார் பண்ணி இருக்கிறான். நீங்க இந்த மாதிரி ஆபாசமா அசிங்கமா இஸ்லாத்தினுடைய செய்திகளை எடுத்து பரப்பும் போது இஸ்லாத்துல இந்த மாதிரி ஆபாச அசிங்கம் கிடைக்காதுன்னு உங்க வார்த்தையில எடுத்து போட்டு சஹாபாக்களை, சத்திய சஹாபாக்களை அவன் கேவலப்படுத்துறானே. இதுக்கு அடித்தளம் விட்டது யாரு? இந்த கிளிப்பை நீங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தாராளமா செஞ்சுக்கன்னு சொல்லி சொன்னதை எடுத்து போட்டு நாளைக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க விபச்சாரத்தை ஆதரித்தார்கள் எடுத்து பேசுறான்னா இது அவனுக்கு நீங்க வாசலை திறந்து விடுறீங்களே, இது அசிங்கம் இல்லையா? மிருகத்தோட ஒருத்தர் சேர்ந்தான்னா தூக்கி போட்டு மீதி அவனை அடின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எடுத்து ஆபாசமா காட்ட முடியுமா? காட்ட முடியுமா? அப்ப அது அடின்னு சொன்னா அது அவன் எடுத்து காட்ட முடியும், தூக்கி போட்டு மீதின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நாங்க நிரூபிப்போம். இப்னு அப்பாஸ் சஹாபாக்கள் மேல அபாண்டங்களை சொல்லியிருக்கீங்களே, இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு வளைச்சிருக்கீங்களே, விபச்சாரத்திற்கு ஆதரித்ததாக வசனத்தை ஓதி காட்டி விளக்கம் கொடுத்ததாக எல்லாம் நீங்கள் எடுத்து பேசியிருக்கிறீர்களே, சஹாபாக்கள் மேல போட்ட அபாண்ட பணிகள் இதெல்லாம். நூற்றி 13 போடுங்க. ரசூலுல்லாஹ் பாராட்டினாங்களோ சுயில அன் முசாத்தி நிசா. அதாவது சமீபத்து இப்னு அப்பாஸ் நான் அவர்கிட்ட நம்பர் 2 போடுங்க. அவனுக்கு தெரிந்த நடைமுறை என்று எங்களுடைய அறிவு சொல்கிறது. பொறுப்பேற்று தான் எழுதிக்கிறோம். காலியால் ஆதாரமா காட்டல, எங்களுடைய அறிவு சொல்வதுதான் ஆதாரம். இப்ப கேள்வி கேட்டது அவர் இப்ப எதுக்கு போட்டோம் அப்படின்னு கேட்டீங்க. குர்ஆன் ஹதீஸ்ல நாங்க நடக்கிறோம், குர்ஆன் ஹதீஸ்ல நாங்க சட்டமா சொல்லுவோம் அப்படின்னு சொல்றவங்க தேவைப்படும் போது எங்க அறிவு சொல்வதுதான் ஆதாரம். எது ஆதாரமா? இவங்க அறிவு சொல்வதுதான் ஆதாரம் அப்படின்னு பதிவு செய்யறாங்க என்பதனால இதை நாங்க போட்டு காட்டியிருக்கிறோம். அடுத்து ஒரு கிளிப்பிங் நம்ம போடுவோம், அதை கொஞ்சம் அதிகமா நீங்க கவனத்தில் செலுத்தணும். நம்பர் 12 போடுங்க. 11 போடுங்க. அப்படி முன்னாடி போயிடலாமே. சென்ற செய்தியை பார்த்துக்கங்க. மனித முக தோற்றத்தில் பிறந்தது ஆட்டுக்குட்டி அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இது நடந்த சம்பவம் கோவையில, அதையும் தெளிவுபடுத்திக்கிறேன்.
அடுத்த செய்தி அது போட்டோ மட்டும் தான் போட்டேன். இந்த செய்தியோட நீங்க பாத்துக்கலாம். இதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருங்க, அடுத்து உதவும். சரிங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில இருந்து இவங்க செஞ்ச அசிங்கம் கொஞ்சம் நஞ்சமா எவ்வளவு செய்திகளை பதிவு செஞ்சோம். சுவனத்தையே விட்டு வைக்கலன்னு சொல்லியிருக்கமே. சுவனத்துல ஒரு பொம்பளைக்கு பல ஆம்பளை ஊருளியர் அப்படின்னு சொல்லி அசிங்கமான சட்டத்தை பதிவு செஞ்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அதுக்கு அவங்க பதில் சொல்றாங்களாம். என்ன பதில் சொல்றாங்க தெரியுமா? இது ஆபாசம் இல்லையே, இது யாருக்காவது சொன்ன ஆபாசமா தெரியுதா? எப்படி சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் ஆபாசம் இல்லையே, இது யார்ட்டாச்சும் சொன்னா ஆபாசமா தெரியுதா? ஒரு பொம்பளைக்கு பல ஆம்பளை அப்படின்னு ஆபாசமா தெரியலையா அப்படின்னு சொன்னா யாருக்கு தெரியாது? ஆபாசமானவர்களுக்கும் அசிங்கமானவர்களுக்கும் தெரியாது. ஆபாசமா தெரியலன்னு பதிவு செய்றீங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 மாதம் பிறந்த குழந்தைய யாராவது கற்பழிப்பாங்க அப்படின்னா ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் என்ன சட்டம், என்ன தண்டனை என்பதை நாங்க என்ன மார்க்க சட்டம் என்ன என்பதை நம்ம மதுஹப் நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு என்பதை பதிவு செஞ்சுக்கிட்டே வரோம். பிறந்த குழந்தைய ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சிட்டாலும் அவனுக்கும் தண்டனை கொடுக்கணும் என்று பதிவு செஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டாங்க. இப்ப சமீபத்தில் கூட ஒரு செய்தி வந்திருக்குங்க. 2 மாத பிள்ளைங்க, 2 மாத பிள்ளைய ஒருவன் கற்பழித்திருக்கிறான் என்று இன்றைய ரிப்போர்ட் இருக்குது. அடுத்து அவங்க கேட்டாங்கன்னு சொன்னா அதை இன்ஷால்லா நாங்க நிரூபிப்போம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மேட்டருங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மேட்டர்ல லிபாசு தக்குவான அர்த்தம் வைக்கணுமா. அதாவது அவங்க அவங்களுடைய ஆடையை ஒருவரும் ஆடை ஷைத்தான் கலட்டினான் தெளிவா இருக்குது. மானத்தை காட்டுவதற்காக கரெக்டா இருக்குது. இவ்வளவு கரெக்டா தெளிவா இருந்தும் கூட இவங்க அங்க என்ன அர்த்தம் வைக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தக்குவா என்கிற ஆடையைத்தான் கலட்டினான், இறையச்சம் என்கிற ஆடையைத்தான் கலட்டினான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் என்று பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அங்க மானத்தை என்று தெளிவா சொல்லப்பட்டிருக்க அந்த இடத்துல நீங்க எங்க இறையச்சம் என்கிற ஆடையை கொண்டு வரீங்க? இறையச்சம் என்கிற ஆடையை கலட்டினா தான் மானத்தை ஒருத்தன் விளங்க முடியுமா? அப்ப இறையச்சம் உள்ளவன் மானத்தை விளங்க முடியாதா போன்ற கேள்விகள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறவன் பதிவு செஞ்சிருக்கிறவன் அதுக்கு மூச்ச காணும். இல்லங்க லிபாச தக்குவான் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தொழுகையில இஷாராவின் மூலமாக சைக்கிளின் மூலமாக வியாபாரம் செய்யலாம்னு மதுஹப்ல எழுதியிருக்கு. இது ஒரு மகா ஊழல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சொல்றது விடுபட்டு போயிட்டே இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, அது ஊமைக்கு சொல்லப்பட்டுச்சு. ஒரு ஊமையா ஒருத்தர் இருக்கிறாங்க, அவன் தொழுகையில் இருக்கும்போது சைக்கிளை செஞ்சு வியாபாரம் பண்ணிக்கலாம். ஊமைக்கு சொல்லப்பட்டதை எல்லாத்துக்குமாக சொல்லப்பட்டதாக நீங்க சித்தரிக்கிறீங்கிறாங்க. எங்க கேள்வி அதுதான். ஊமைக்கு நீங்க என்ன வாசகம் படிச்சீங்க? இஷாரத்துல் அஹ்ரசி மிஸ்லு நுத்கிஹி, ஊமையினுடைய சைக்கிளை என்பது அவன் இஷாரா செய்து பாவனை செய்வது என்பது அவன் பேசுற மாதிரி தான், அது பேசுறதுடைய சட்டத்தை தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விதி சொல்றீங்க. சொல்லிட்டு இது 3 விஷயங்களுக்கு விதிவிலக்கு. என்னென்ன விஷயத்துக்கு? தொழுகையில் அவன் சைக்கிளை பண்ணலாம். முதல் ஒரு சட்டத்தை எடுக்கிறாங்க. ஊமையை பொறுத்தவரையிலும் அவன் சைக்கிளை செய்வது இஷாரா செய்வதெல்லாம் அவன் பேசுற மாதிரி தான், பேசுறதுதான் முடிவு பண்ணிட்டு அந்த பேச்சை தொழுகையில செய்யலாங்கிறீங்க. அந்த பேச்சை சாட்சி சொல்லும் போது சொல்லலாங்கிறீங்க. இதைத்தான் நம்ம இப்படி நீங்கள் பிரிப்பதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்? ஊமையினுடைய நம்மளை பொறுத்தவரையாவது பேச்சு வேறு சைக்கிளை வேறு நமக்கு 2 இருக்கு. ஊமைக்கு அது ஒண்ணுதான் இருக்கு. பேச இயலாத ஊமைகளுக்கு சைக்கிளை ஒண்ணுதான் இருக்கு. சைக்கிளை ஒண்ணு பேச்சின் முடிவு செய்வதற்கு பிறகு அவன் மட்டும் தொழில பேசி வியாபாரம் பண்ணலாம், சாட்சி சொல்லலாம். அப்ப அவன் ஊமையினுடைய தொழிலை பாராட்டு செய்யலாம் இல்லையா? இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இதைத்தான் நாங்க எங்களுடைய வாதமாக குறிப்பிடுறோம். அது குர்ஆன் அந்த 3 விஷயத்தை பிரிக்கிறீங்கல்ல, தொழில ஊமை சைக்கிளை பண்ணலாம், இதுக்கெல்லாம் எந்த குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் எந்த ஹதீஸின் அடிப்படையில் நீங்க சட்டம் சொன்னீங்கிறத சொல்லணும். அடுத்து இந்த மனித பிரச்சனை சம்பந்தமாக ஆரம்பத்தில் நம்ம சில வாசகங்களை வாசித்து கூட காட்டணும். லவ் நஸா கல்புன் அவ் ஹின்ஸீருன் அலா ஆதமியத்தின், ஒரு நாயோ பன்றியோ பொம்பளை இடத்துல சேர்ந்து மனித குழந்தையை பெற்றெடுத்துட்டா அந்த குழந்தை அசுத்தமாக இருந்தாலும் சரி அவன் தொழுவதற்கு கடமைப்பட்டுள்ளான். தொழுகை அல்லாத இன்னற்ற விஷயங்களுக்கும் கடமைப்பட்டிருக்கிறான். அவன் நஜீஸுக்கு பிறந்த அடிப்படையில் இருந்தாலும் கூட அவனை தொடுவது நிர்பந்தம் என்று வருகிற காரணத்தினால தொடுவது மன்னிப்பு வழங்கப்படும், தொட்டா பிரச்சனை இல்லை. அதே போல அன்னஹு தஜூசு இமாமத்துஹு, அவன் இமாமத்து பண்றதும் பிரச்சனை இல்லை. இப்படி எல்லாம் சட்டம் எழுதி வச்சிருக்கிறீங்களே, இது சாத்தியமா? இது எப்படி? இது எந்த ஆய்வு கண்டுபிடிச்சீங்க? ஒரு நாயோ அல்லது பன்றியோ பொம்பளை இடத்துல சேர்ந்து அந்த பொம்பளைக்கு மனித பன்றி பிறக்குது, அந்த மனித பன்றி தொலை வைக்கலாம். இப்படி நடக்குமான்னு கேட்கிறோம். இதே சட்டத்தை தான் ஆனத்து தாலிபில் எழுதி வச்சிருக்கிறீங்க. மிக்சுலு அல் அக்சு, இந்த சட்டம் எப்படி அது மாதிரி இதுக்கு மாற்றமாகும்? மாற்றமாகுதுன்னா என்ன?
இதா நஸா ஆதமியும் அலா கல்பத்தின் ஒரு ஹின்சீரத்தின், ஒரு ஆம்பளை மனுஷன் நாய் இடத்துல சேர்றான், அல்லது ஒரு ஆம்பளை மனுஷன் பெண் பன்றி இடத்துல சேர்றான், அந்த பன்றிக்கு மனித குழந்தை பிறக்குது. இவங்க கற்பனை எங்கெல்லாம் போகுது பாருங்க. இப்ப ஆரம்பத்தில் ஒரு போட்டோவை காட்டினாங்க, அதை காட்டுங்க, மக்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதுல நீங்க வாதத்தை வைங்க, அந்த போட்டோவை வச்சு என்ன சொல்ல வரீங்க அப்படி போங்க. பன்றிக்கு பின்னாலையும் போய் பன்றிக்கு வந்து மனுஷன் பிறக்கிற மாதிரி போட்டோ இருந்துச்சுன்னு அதையும் காட்டுங்க, நாய் வந்து மனுஷன் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னு அதையும் காட்டுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பொறுத்து தான் எங்களுடைய அடுத்தடுத்த கேள்விகள் வரும். அப்ப சட்டம் எழுதி வச்சிருக்கீங்களே, அவன் இமாமத்து பண்ணலாம், மனாக்கி ஹக்கு, ஆனா பொண்ணு மட்டும் கொடுத்துட கூடாது. எப்படி சட்டத்தை பாருங்க, பொண்ணு கொடுக்குறாங்க, இமாமத்து பண்ணலாம், மற்ற விஷயங்கள் கூடும், பள்ளிவாசலுக்கு வரலாம், அவளை தொடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பொண்ணு மட்டும் கொடுத்துட கூடாது. இப்படி நீங்கள் எழுதி வைத்திருப்பீங்களே, ஆனால் இது உலகத்தில் நடக்கிற விஷயமா? இது மனித மூளையுள்ள யாராவது இப்படி சொல்ல முடியுமா? மூளைக்கு பதிலாக சாணி இருந்தா மட்டும்தான் இப்படிப்பட்ட உலகம் சொல்ல முடியும். அதைத்தான் நாங்க கேட்கிறோம். அதுக்கு பதில் சொல்றதை விட்டு போட்டு போட்டோ காட்டிக்கிட்டு இருந்தா அது பதில் ஆயிருமா? அடுத்து பாருங்க சகோதரர்களே, அதாவது கிளிப்பிங் போறாங்களாம், சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து திசை திருப்பது. என்ன மதகுல எவ்வளவு கேவலங்கள், ஆபாசங்கள், அசிங்கங்கள், அயோக்கியத்தாங்கள் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் வந்து முட்டு கொடுத்துக்கிட்டு ஆமா இருக்கத்தான் செய்கின்றது அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்தி கொண்டு இப்படி பேசுறீங்கல்ல, உங்களுடைய ஆள் இந்த போடுங்க 455 நம்பர் போடுங்க, 455 நம்பர். எவ்வளவு பெரிய அசிங்கத்தை சொல்றாருன்னு பாருங்க, குர்ஆனோட ஒப்பிட்டு எவ்வளவு பெரிய கேவலம் என்று பாருங்க. இதில் அந்த ராகம் போட்டு பாடுவது கேட்பவர்களுக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுவது. நம்முடைய மார்க்கத்தில் ராகம் என்பது கூடாது என்பதல்ல. அதே நேரத்தில் சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான வெட்டுக்கள் இருக்கிறது, அது பிரச்சனை இல்ல. இந்த வெட்டு சினிமா வந்து பிடிச்சி அதனால குழந்தை நமக்கு ராகம் போடுவது, குர்ஆன் ஓதுவதே பாத்தீங்கன்னா அது ஒரு வகையான ராகமா தான் இருக்கு. காரியம் ஓதுறதெல்லாம் பாக்குறீங்கல்ல, அது ஒரு வகையான ராகம் ஓடுவாங்க, அது ராக பிரச்சனை. அதே நேரத்தில் சினிமா பாட்டுங்கிற உடனே தப்பாங்குத்து பாடலாம் இருக்கும், அசிங்கமான பொருள்ல பாடல்கள், அந்த மீனிங்ல பாடக்கூடாது. ஏன்னு கேட்டா அந்த வெற்றில பாடும்போது கேட்பவர்கள் அந்த பாட்டோட நினைவு அது கூடாது. அதே நேரத்தில் சினிமா பாட்டுகளில் கூட நாகரிகமான வெட்டுக்கள் இருக்கிறது, அது பிரச்சனை. ஏன்னா எதுவுமே நம்ம நடுநிலையா போகணும், ராகமே கூடாது சொல்லக்கூடாது. நடுநிலை முக்கியம், கவனம். என்ன எவ்வளவு பெரிய கேவலம். நீங்க வந்துகிட்டு டல்லாக்கு தோல் தொப்பி மாண்டுகிட்டு அடிப்பீங்க, மெத்தைக்கு மேல உன்னோட சேலன்னு சொல்லிட்டு அந்த மெட்டில வந்துகிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்தி பாடுவீர்கள். அதுக்கு திருமறை குர்ஆன் ஆதாரமா? திருமறை குர்ஆன் இருக்கிறீர்களா? எவ்வளவு பெரிய கேவலம். அதுல தரமான ஆதரியமான டப்பா போடுற குத்து டப்பா போடுறோம். நடுநிலை முக்கியம். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்ல, அல்லாஹ்வுடைய பயம் இல்ல, இது ஆபாசமா தெரியல, இது அசிங்கமா தெரியல, இதெல்லாம் நியாயப்படுத்துவீர்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் மேல கேவலப்படுத்தி அவங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்துறது பெரிய ஆபாசம் இது. சினிமாவை தூக்கி பிடிக்கிறது பெரிய கேவலம் இது. பதில் சொல்லுங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்க செய்யுங்கள் எங்க இருக்குன்னு கேட்கிறாங்க. அது இந்த மாதிரி ஆபாசமா எழுதி வச்சா மனுஷன் பொம்பளை நாயோட போனா, பொம்பளை பண்டிகையோட போனா, புள்ள பண்ண தொலை வைக்கிறான்னா செய்யலாம் சொல்றீங்க. ஒரு பெண்ணு பெண்ணாய் பெண் பண்டிகையோட போய் புள்ள பண்ண தொலை வைக்கிறான்னா செய்யலாம் சொல்றீங்க. மதியம் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க, காட்டு பார்ப்போம். மதியம்ல தூக்கி போட்டு அடிக்கிறாங்க, ராத்திரி காட்ட வேண்டும். சின்ன சின்ன கிளிப்பிங்க போய் ஏமாத்துறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு கிளிப்பிங் போட்டிருந்தாங்க, இந்த படத்தை காட்டி அது எந்த மதரசாவில் படிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கு. என்ன ஜமாலியாவில் படிக்கிறாரா அல்லது பிலாலியாவில் படிக்கிறா, அந்த ஒரு ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா அவர் ஆபிலா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து வரும்போது இன்னும் சில கூடுதலான தகவலை நம்ம கேட்போம். அடுத்ததாக இந்த மருத்துவம் தொடர்பாக சில இது கேட்கறேன்னு நமக்கு டைம் கிடைக்க மாட்டோம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ரத்துல் முஹ்தார். ஏன்னா இது ஒரு விஞ்ஞான இந்த மருத்துவம் தொடர்பான இதெல்லாம் சொன்னா ஏற்றுக்கணும்னா போகணும்னு ஒரு கருத்து சொன்னாரா இல்லையா? அதுல பல் துளத்துவது தொடர்பாக பெரிய அற்புதமான விஞ்ஞான கருத்துக்களை அவர் சொல்றாரு பாருங்க. வயஸ்தாக்கு அருளன் லா குள்ளன். இந்த மிஸ்வா குச்சியை என்ன செய்யறா, அகல வாக்கில் என்ன செய்ய வேண்டும், வளர்க்கணும். நீல வாக்கில் என்ன செய்யக்கூடாது, கூடாது. ஓகே, அது பெரிய பிரச்சனை இல்லை. வலா முழுக்கஜியன் படுக்க வச்சியும் குத்தக்கூடாது, அது கூட பிரச்சனை இல்லை. இன்னும் அப்படி செய்தால் யூரிசு கிபரத்திஹால்,
கல்லீரலை என்ன செய்து விடுமா, பெரிதாக ஆக்கி விடுமா. இப்படி படுக்க வச்சு நம்ம பல் துளக்கணும்டா, இது எந்த ஹதீஸில் இருக்கிறது? அல்லது எந்த எம்பிபிஎஸ் பாடத்தில் நடத்துறான், அல்லது எம்எஸ் பாடத்தில் நடத்துறான், அல்லது எம்டின்னு படிச்சு கொடுக்கிறான அந்த மருத்துவத்துறையில எங்க இது சொல்லப்பட்டிருக்குங்கிறதையும் காட்டுங்க. அடுத்து வலா எப்பிது, அதை முழுசாக என்ன செய்யக்கூடாதா, பிடித்து பல் துளக்க கொடுக்கூடாதா. இன்னும் யூரிசுல் பாசு, மூல நோயை என்ன செய்யப்படும், அது ஏற்படுத்தும். இப்படி மொத்தமா பிடிச்சிட்டு பல்லு விளக்கம்னா மூல நோய் வந்துடும். வலா எமுசுஹு, அதை என்ன செய்யக்கூடாது, சப்பக்கூடாது. இது எல்லா இடத்துலையும் எங்கேயாவது வந்து சேர்ந்துருது. நம்ம எதையாவது சொன்னோம்னா ஆபாசன்றாங்க. இன்னும் யூரிசுல் அமா, அப்படி சப்புனம்னா என்ன செய்யுமா, குருட்டுத்தனத்தை அது ஏற்படுத்தி விடுமா. அடுத்து வலா யகஹு பல் யன்சிபுஹு, அதை என்ன செய்யக்கூடாது, படுக்க வைக்க கூடாது, நட்டி தான் என்ன செய்யணும், மிஸ்வாக்கி வைக்கணுமா. ஏன் அப்படி வச்சுட்டா என்ன ஆகும், இல்லாத கத்தருள் ஜுனூன், அப்படி இல்லையா, அப்படி வைத்துட்டீர்களே ஆனால் பைத்தியம் ஏற்படும் என்று பயப்படப்படுகிறது. இதுக்கெல்லாம் எங்க ஆதாரத்தில் இருக்குது, எந்த மருத்துவத்தை பத்தி பேசும் மருத்துவம் சொன்னீங்களா இல்லையா? இதுல வாய் சூப்பணும்னா ஒரு மிஸ்வாக்கை ஒருத்தன் சப்பினான் என்று சொன்னால் குருட்டுத்தனம் ஏற்படும் எங்க நீங்க எடுத்தீங்க. அதே மாதிரி நட்டி வைத்தோம் என்று சொன்னால் பைத்தியம் பிடிக்கும் அப்படின்னு எதுல இருக்கு, ரத்துல் முக்தார்ல இருக்கு. இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புத்தகம், அவர்களால் மதிக்கக்கூடிய ஒரு புத்தகத்துல இந்த கருத்து. இது சும்மா மருத்துவம் மாதிரி இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி செய்கின்ற பொழுது மிஸ்வாக் செய்ய சொல்லி இருக்கிறாங்க, பல் துலக்க சொல்லி இருக்கிறாங்க. எப்படி பல் துலக்கணும், இப்படி இருந்தால் இந்த மாதிரி நடக்கும், இப்படி இருந்தால் கண் போயிடும், இல்லைன்னா பைத்தியம் பிடிக்கும், அல்லது மூல நோய் ஏற்பட்டு விடும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. இதற்கு ஏதாவது குர்ஆன் வசனம் இருக்குதா? மாயின் தாபிக்கெல்லாம் குதித்து எழுந்து சொன்னீங்களே, இதுக்கு எந்த குர்ஆன் வசனம் காட்டுங்க, எந்த ஹதீஸில் இருந்து இருக்குன்னு காட்டுங்க, அல்லது மருத்துவத்திலாவது இப்படி இருக்குதுன்னு காட்டுங்க. இது இப்போ வச்ச கேள்வி மட்டும் இல்ல, ரொம்ப காலமா இந்த கேள்வி நம்ம வச்சுதான் இருக்கிறோம். அதற்கு என்ன செய்யணும், அவர்கள் அடுத்த கேள்வியை வைக்கணும். அடுத்ததாக பல் துளக்கம் வந்ததுனால மகானிலேயே, ஆமா கல்வியில கூட இருக்கான், பல் துளக்கம் வந்ததுனால அது சம்பந்தமா இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கோம். என்னன்னா துருவல் முஸ்தான்ல பதிவா இருக்கு, நம்ம எல்லாம் ஒரு ஊர்ல மட்டும் தான் பல் துளக்குவோம். அவங்க மதுரை நூல் எப்படி எழுதி, நம்பர் 39 பாருங்க, அதுல எப்படி எழுதி வச்சிருக்காங்கன்னா, மிகச்சிறந்த கருத்து என்னவெனில் இரண்டு விரல்களை கொண்டு பல் துளக்குவதுதான், இரண்டு ஆள்காட்டி விரல். அது எப்படி, முதலாவதாக துவக்கமாக இடது ஆள்காட்டி விரலால் பல்லை துளக்க வேண்டும். பாத்ரூம் போயிட்டு வந்தா கூட இப்படிதான் போல இருக்கு. முதலாவதாக இடது ஆள்காட்டி விரலால் துவக்க வேண்டும். சும்மா பெருகும்னா பிறகு வாழணும். அப்ப எப்படி நம்ம பரிந்துரைக்கணும், இவங்க மிகச் சிறந்ததுன்னு இதைத்தான் சொல்றாங்க. இப்படி இது என்ன, இப்படி ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருந்தா அவனை கிறுக்கன்னு சொல்லுவீங்களா, மூல உணவுன்னு சொல்லுவீங்களா, கீழ்பார்க்க போய் சேர்க்க சொல்லுவீங்களா, இல்ல மிகப்பெரிய அறிவார்ந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். எம்பிபிஎஸ் படிச்சு எம்டி படிச்சு ஆய்வு பண்ணி மிக முக்கியமான ஒரு விஷயத்தை, அவர் அறிவார்ந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லுவோமா? 68ஆம் நம்பர் போடுங்க. 68ஆம் நம்பர், அதாவது அரபில் சொன்னோம்னா முன்னப்பாரு பின்னப்பாரு, முன்னாடி விட முடியுமா பின்னாடி இருப்பாங்க. 68ஆம் நம்பர் போடுங்க. மிஸ்வாக்கு செய்ய தன் காலின் மீது வைத்து தலைப்ப அப்படி வந்துட்டு மிஸ்வாக்கை தரையில் படுக்க வைத்து அதனால் பைத்தியம் பிடித்தால் அவன் தன்னை இல்லாமல் வேறு யாரையும் போய் சொல்ல வேண்டாம். உண்மையுடைய அருமையான ரொம்ப சூப்பர் தத்துவம். அதுக்கு பாருங்க 69ஆம் ஸ்லைட்ல பாருங்க, மிஸ்வாக்கை இப்படி எல்லா கையிலையும் 3 விரல்களையும் மேலே வைத்து மிஸ்வாக்கை பிடிப்பது சுன்னத்தான். ஆனா விரல்கள் முழுவதையும் கொண்டு மூடி பிடிப்பது மக்ரூஹ். அவ்வாறு பிடித்து துளக்குவது மூலம் யாரையே உண்டாக்கி கூறப்பட்டுள்ளது. மூலத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? வண்டியை சைடு ஸ்டாண்ட் போடாத, பைத்தியம் முடிச்சிடும் உனக்கு, வண்டியை சைடு ஸ்டாண்ட் வைக்காத. இப்ப சொன்னாங்க சஹாபாக்களை தாறுமாறாக தரக்குறைவாக விமர்சிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டி தகுந்த ஆதாரங்களோடு நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். இவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்தா அதற்கு பதில் ஒண்ணு காணும். சஹாபாக்கள் அவ்வளவு தரக்குறைவாக அவங்கள விபச்சாரத்தை தூண்டும் விதமாக இப்படி அபாண்டமா பேசியிருக்கீங்களே, பேசின விஷயம் அதுல இருக்கான்னு சொல்லி நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இவங்க என்ன செய்யறாங்கன்னா உடனே வேற கிளிப்பு போடுறாங்க. நீ எந்த கிளிப்பு போட்டாலும் நான் போடுறவங்க நிறுத்த மாட்டேன், புரியுதுங்களா? உணர்வு பத்திரிகையில யாரோ ஒருத்தர் கீழே இருந்து ஒரு நகையை கொண்டு வந்து கொடுத்துட்டார, உடனே உணர்வு பத்திரிகையில போட்டு அதை பயங்கரமா விமர்சிக்கிறீங்களே. ஒவ்வொரு நாளும் பல ஆட்டோக்காரங்க பல ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க.
முஸ்லிமும் செய்யறாங்க, முஸ்லிம் அல்லாதவர்களும் செய்யறாங்க. என்ன கேள்வி என்னன்னா, அந்த அளவுக்கு உங்களுடைய ஆட்கள் போது இப்படி தூக்கி பிடிக்கிறீங்களே, நான் அவர் பேசினாருங்கிறத எடுத்து போட்டு நான் வாழ வச்சிருக்கிறேன், எடுத்து போட்டு இப்படி அபாண்டமா பொய் சொல்லி இருக்கிறாருங்கிற இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு விஷயத்துல வசனத்தை ஓதி இப்படி பொய் சொல்லி இருக்காங்க. தன்னை பெரிய ஆளா காட்டி இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களை விபச்சாரத்தை ஆதரித்ததாக பேசி பொய் சொல்லி இருக்காருன்னு எடுத்து போடுற, இதுக்கெல்லாம் கொந்தளிக்கல. ஆனா பேசியவரை பாதுகாக்கிறதுக்காக மட்டும் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இப்ப ஒரு செய்தியை பாருங்க. சஹாபி, இப்னு அப்பாஸ்ங்கிற சஹாபி, இன்னும் சொல்ல போனால் குர்ஆன்லயே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த உபய் இப்னு கஅப் ஓதும்போது என்ன செய்வாருன்னு கேட்டா, 4:24 வசனம் இருக்குல்ல, 4வது அத்தியாயம் 24வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வரும், அதாவது எந்த பெண்களிடத்தில் நீங்கள் இல்லற இன்பம் அனுபவிக்கிறீர்களோ அவர்களுக்கு மகர் தொகையை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு 4:24 இருக்கிறது. இந்த உபயோகிக்காக என்ன பண்றாரு, இந்த குர்ஆன்லயே ஒரு அடிஷனல் வார்த்தை சேர்த்து ஓதுவானா, குர்ஆன்ல இல்லாத ஒண்ணு சேர்த்து ஓதிருக்கிறார். எப்படி ஓதுவானா, இலா அஜலின் முஸம்மா, குறிப்பிட்ட டைம் போட்டு இலா அஜலின் முஸம்மா வார்த்தை வேற எக்ஸ்ட்ரா பிட்டு பண்ணிக்கிட்டு அப்படி ஓதிக்கொண்டு குர்ஆன்ல இருக்குது. முத்தா என்று குர்ஆன்ல இருக்குது. குறிப்பிட்ட காலம் வரைகிற ஒரு குறிப்பிட்ட டைம் போட்டு ஒரு பெண்ணிடத்தில் நீங்கள் இன்பம் அனுபவித்தால் அவங்களுடைய மகரை கொடுத்துருங்க. குறிப்பிட்ட டைம் போட்டு ஒரு வார்த்தையை குர்ஆன்ல இல்லாத ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டு ஓதிக்கிட்டு குர்ஆன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. யாரு? அப்ப உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முத்தாங்கிற அந்த திருமணத்துக்காக வேண்டி குர்ஆன்ல இல்லாத ஒரு வார்த்தையை குறிப்பிட்ட டைம் போட்டுன்னு சேர்த்துக்கிட்டு ஓதுவாங்கன்னு சொல்லி உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்துல சொல்லி இருக்கீங்க. அப்ப குர்ஆன்ல இல்லை என்பதையும் நீங்க நிரூபிக்கணும். முதல்ல குர்ஆன்ல இல்லை என்று அவர்களுக்கு தெரிந்து சொல்லி அதுக்கு பிறகு அதை வேணும்னே இவங்க சேர்த்து கொண்டுதான் ஓதினார்கள். அது முத்தாவுடைய நிக்காஹுக்காக வேண்டித்தான் இப்படி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை சட்டத்தை அமுலாக்குறதுக்கு தான் இப்படி ஓதுனாங்கிறத நீங்க ஆதாரபூர்வமான செய்தியோடு எனக்கு என்ன செய்யணும், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பழி போட்டிருக்கீங்க, செய்தியோடு சேர்த்து என்ன செய்யணும்னு கேட்டா நிரூபிக்கணும். இது அபாண்டம். ஒரு சஹாபி மேல ஒரு விபச்சார விஷயத்தை இந்த அளவுக்கு புரிந்து சொல்லக்கூடிய விஷயங்களை உணர்வு பத்திரிகையில ஒரு ஆள் பொருள் எடுத்து கொடுத்தா அவரு பெரிய உங்களுடைய அமைப்புல பெரிய ஆளுங்கிற மாதிரி விமர்சித்து சொல்றீங்களே, சஹாபாக்களுடைய விஷயத்திலே காசுக்காக வேண்டி உயிரே தியாகம் செய்த சஹாபாக்கள், அவங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிச்ச சஹாபாக்கள் அவர்களை சொல்லி பின்னாடி ஒரே தட்டி காசு விஷயத்துக்காக வேண்டிய வசனத்தை வளைச்சாங்கிற அளவுக்கு இந்த மாதிரி சஹாபாக்கள் சத்திய சஹாபாக்களை விமர்சிச்சிருக்கீங்களே, இதற்கு நீங்க தெளிவான பதில சொல்லணும். எந்தெந்த உயிரே தியாகம் செய்த சஹாபாக்கள், எந்தெந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்த சஹாபாக்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சாங்கன்ற அந்த லிஸ்ட போட்டு எத்தனை சஹாபாக்கள் எனக்கு நிரூபிக்கணும். நீங்க ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சிருந்தோம். மதுஹபுல ஆபாசம் இருக்கு, ஆபாசம் இருக்குன்றது தரப்பை பதிவு செய்ய நம்ம ஆரம்பத்தில் நிலைப்பாட்டிலே போட்டிருக்கோம். ஒரு ஆபாசமா அசிங்கமா காம குருவத்தனமா நடந்துட்டான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு என்ன சட்டம், அவனுக்கு சட்டம் என்ன, மார்க்க தீர்வு என்ன, இதை சொல்வது ஆபாசம் அல்ல, அதை செய்யறதுதான் ஆபாசம். அப்படி செய்யறவன் காம கொடுறான்னு தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இவங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆபாசம் நாங்க ஒன்றும் சொல்லலையேன்னு பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய அசிங்கத்தை பதிவு போட்டிருக்கிறோம். இப்ப அதுல நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனைவியினுடைய விந்தை குடிக்கலாமான்னு ஒரு கேள்வி. அல்லாஹ் குர்ஆன்ல விந்தை பற்றி சொல்லுகிற பொழுது அற்பமான நீரின் சத்திலிருந்து மனித வம்சத்தை படைத்ததாக, இன்னொரு வசனத்துல அலம் நஹ்லுக்கும் மின் மாஇன் மஹீன், அற்பமான விந்திலிருந்து உங்களை நாம் படைத்தோம் என்று, அற்பமான விந்து என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையில விந்து ஏற்பட்டுடுமையானால் என்ன செய்வார்கள், கழுவிடுவார்கள் போன்ற அந்த சட்டம் எல்லாம் பதிவாகி இருக்க. இப்ப இவங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படுது. என்ன கேள்வி? மனைவியின் விந்தை சுவைப்பது கூடுமா? கேட்கிறது சபாஸ் போடுறதைய. மனைவியின் விந்தை சுவைப்பது கூடுமா? டீ குடிக்கிறது கூடுமா? காபி குடிக்கிறது கூடுமா? பூஸ்ட் குடிக்கிறது கூடுமா? அது இல்ல பேட்ரு. மனைவியின் விந்தை சுவைப்பது கூடுமா? அதுக்கு ஒரு பதில் ஆய்வு. நீங்க ஆய்வு பாருங்க. கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும் இல்லறத்தில் குறிப்பிட்ட சில காரியங்களை தவிர்த்து மற்ற அனைத்தையும் இஸ்லாம் அனுமதிக்கிறது. மனைவியின் பின்துவாரத்தின் வழியாக புணருவதையும், மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் போது அவளுடன் உடலுறவு கொள்வதை மட்டுமே மார்க்கம் தடை செய்கிறது. எனவே தடை செய்யப்பட்ட இந்த இரண்டை தவிர்த்து, பின்துவாரத்தில் புணருவது, மாதவிடாய் காலத்தில் உடலுறவு கொள்வது,
என்கிற இந்த தடை செய்யப்பட்ட இந்த இரண்டை தவிர்த்து மற்ற அனைத்து காரியங்களும் அனுமதிக்கப்பட்டவையே. கேள்வி என்ன? மனைவியின் நிந்தை சுவைப்பது கூடுமா? இந்த ரெண்டை தவிர்த்து மற்ற அனைத்து காரியங்களும் அனுமதிக்கப்பட்டவையே. இந்த அசிங்கத்துக்கு ஆபாசத்துக்கு எது ஆதாரமா? குர்ஆன் ஆதாரமா? குர்ஆன் அசிங்கப்படுத்துறது ஆபாசப்படுத்துறது யாரும் பாருங்க. பின்வரும் வசனம் இந்த அனுமதியை தருகிறது. பின்வரும் வசனம் இந்த அனுமதியை தருகிறது. என்ன அனுமதி? கேட்கப்பட்ட கேள்வி புரியுது உங்களுக்கு? உங்கள் மனைவியர் உங்களின் விளைநிலங்கள், உங்கள் விளைநிலங்களுக்கு விரும்பியவாறு போங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறத இவங்க எதுக்கு பதிலா பின்வரும் வசனம் இந்த அசிங்கத்துக்கு என்ன தருதா? அனுமதி தருகிறது. விளைநிலங்கள் அல்லாஹ் சொல்லுது. விளைநிலங்கள் தானே சொல்லப்பட்டிருக்குது, விளைநிலங்கள் தானே ஒப்பிடப்பட்டிருக்குது. இங்க மனைவியின் இந்த சுவைக்கிறது கூட எங்க எழுதப்பட்டிருக்கு இந்த வசனத்துல? மனைவியின் நிந்தை சுவைப்பது கூடுன்னு சொல்றீங்களா? விளைநிலைக்கு ஒப்பிட்டதுனாலயா? விளைநிலத்துல ஒரு ஆபாச ஒரு அசிங்கம் கிடக்குதுன்னு எடுத்து சாப்பிட்டு போவீங்களா? நம்ம கேட்கிறோம். விளைநிலத்துல ஒரு அருவப்பான பொருள் இருக்கு, விளைநிலம் நல்லா ஒரு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு சாப்பிட்டு போவீங்களா? விளைநிலம் என்று அல்லாஹ் பெண்களை மனைவிமார்களை ஒப்பிட்டு ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறான். அது எந்த பின்னணியில் சொல்லப்பட்டது என்பது கூட வேற. இவங்க எப்படி திரிக்கிறாங்க? மனைவியின் நிந்தை சுவைப்பது கூடுமா என்கிற கேள்விக்கு இந்த வசனம் ஒரு ஆதாரமா தருதா? இப்ப ஆபாசமாக சட்டம் சொல்வது யாரு? குர்ஆனை ஆபாசத்திற்காக வளைப்பது யாரு என்பதை என்கிற விஷயத்தை இங்கே உங்களுடைய கண் முன்னாடி நம்ம கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஆபாசமா ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டா என்ன சட்டம் என்ன சட்டம் என்ன சட்டம் சொல்லி தெளிவுபடுத்தி சொல்லப்பட்டிருக்கும் போது இவாள் எதிரில் ஒரு ஆள் சொல்றது செக்ஸ் படம் பார்த்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறாரு. அனுபவம் பேசுறது இல்லை. அதாவது ஒருத்தன் இது என்னங்க காப்பி மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா ஏற்கனவே காப்பி குடிச்சிருக்கணும். அனுபவம் சொன்னா இது செக்ஸ் படம் மாதிரி இருக்குல்லாங்க அப்படின்னு சொன்னா என்ன பேசுது? அனுபவம் பேசுது என்பதை புரிந்து கொள்ளணும். அடுத்து நம்ம தரப்புல ஒரு அறிஞர் பேசினாரு. என்ன கேட்டீங்கன்னா, மதுரைக்குள்ள ஒரு பூந்தோட்டங்க, அதுல எத்தனை சட்டங்கள் இருக்குது, அங்கதான் போகலாம் தான். ஆனா அதை விட்டு போட்டு இந்த பன்றி எங்க போவோம், மனத்தை தேடி தானே போவோம் அப்படின்னு சொன்னவன எதிர்த்தரப்பு உள்ளவங்க என்ன பண்ணாங்க, உடனே அதுக்கு ஒரு வாதமா, அது பெரிய வாதமா. என்ன, அப்போ உங்க மதுரைக்குள்ள மனம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களா, அசிங்கம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம், அப்ப மனத்தை தேடி போற ஒத்துக்கிட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். மனத்தை என்ன அசிங்கம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களான்னு கேட்கும்போது, அப்ப நீங்க மனத்தை தேடி போற ஒத்துக்கிட்டீங்களா என்பதை நாங்க என்ன செய்வோம், கேட்போம் என்பதையும் பதிவு செய்கிறோம். அடுத்து இங்க என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது ஒருத்தர் வீடு கட்டுறான், வீடு கட்டி போட்டு வீட்டுல டாய்லெட் கட்டினா அசிங்கமா போயிடும். வீடுன்னு ஒண்ணு இருந்தா டாய்லெட்னு ஒண்ணு இருக்கணும், வீடுன்னு ஒண்ணு இருந்தா டாய்லெட்னு ஒண்ணு இருக்கணும். சுத்தப்படுத்துறதுக்கு ஒண்ணு தேவைப்படுது, சுத்தமா இருக்கிறதுக்கு ஒண்ணு தேவைப்படுது. மனிதன் ஒண்ணு வந்தா அவன் நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான். நல்லவனுக்கு என்ன சட்டம் கெட்டவனுக்கு என்ன சட்டம் ரெண்டையும் சொல்லணுமா இல்லையா? இல்ல நல்லவனுக்கு மட்டும் சட்டம் சொல்லுவோம், கெட்டவனுக்கு சட்டம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போகுமா? ஒருத்தர் அசிங்கமா நடந்துட்டா என்ன சட்டம்? ஏன் நான் கேட்கிறேன், மதுவக்குள்ள எத்தனை வாலியம் இருக்குது, எத்தனை பாகம் இருக்கு? துருன்னு சொன்னீங்கல்ல, துருல எத்தனை பாகம் அதை சொல்லுங்க முதல்ல. சரி, அத்தனை பாகத்திலையும் வரிக்கு வரி இது மட்டுமே தான் பேசப்படுதா அல்லது ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் பேசப்படுதா? நான் கேட்கிறேன். அசிங்கமா ஒருத்தன் நடந்துட்டா என்ன சட்டம் சொல்லி எந்தெந்த இடங்கள்ல சுட்டி காட்டப்பட வேண்டுமோ அந்தந்த இடங்களில் எல்லாம் சுட்டி காட்டப்பட்டு வணக்கத்திற்கு என்ன சட்டம், அதே சமயத்தில் தனிப்பட்ட முறையில் தண்டனை என்று வந்துவிட்டால் அங்க என்ன சட்டம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கும் போது என்னமோ இவங்க மேல முதல் வரியில இருந்து ஒரு 10 வாலியம் இருக்குன்னு வச்சுக்குவோம், 10 வாலியத்தினுடைய முதல் வரியில இருந்து கடைசி வரி வரைக்கும் எனவே இந்த முன்னாடி பின்னாடி ஒரே முன்னாடி பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க, என்ன தெரியல, முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி என்று என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்காங்க என்பதை பதிவு செய்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் ஒருத்தன் பின்துவாரத்துல உறவு கொண்டுட்டா அப்படின்னு சொன்னா அவனுடைய ஹஜ்ஜு ஃபசாதாகாது அப்படின்னு நம்ம அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க என்று பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அபூ ஹனீஃபா இமாம் ஒரு மனிதன் பின்துவாரத்துல ஹஜ்ஜில போய் பின்துவாரத்துல என்ன செஞ்சுட்டான், இந்த மாதிரி உறவு கொண்டுட்டான் அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜு ஃபசாதாகாது கூடுன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க? கூடுன்னு சொல்ல வரீங்களா கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? சரி, இப்ப இங்க என்ன இமாம் அபூ ஹனீஃபா என்ன சொல்ல வராரு, பின்துவாரத்துல ஒருத்தர் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜு கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தவறு செய்யறது கூடுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? ஹஜ்ஜு கூடுமா கூடாங்க பற்றி பேசும்போது, வணக்கம் கூடுமா கூடா என்பதை பற்றி பேசும்போது நீங்க எப்படி சித்தரிக்கிறீங்க, அந்த தவறையே கூடு என்று சொன்ன மாதிரி சித்தரிக்கிறீங்க. இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், ஹஜ்ஜில தப்பு செய்யக்கூடாது, உறவு கொள்ள கூடாது என்று குர்ஆன் சொல்லத்தான் செய்யுது. உறவு கொள்ள கூடாதுன்னு குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் என்பது எதை சொல்லுது? குர்ஆன் உறவு கொள்ள கூடாதுன்னு சொன்னா ஒரு மனித இனம் இயற்கையாக எதை செய்யுமோ அதை சொல்லுது. எனவே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பின்துவாரத்திற்கு தனியாக சட்டம் இயற்றுகிறார்கள்.
முன்துவாரம் இல்ல, அது பின்துவாரத்துல பேசுறது அப்படின்னு சொன்னா பின்துவாரத்துல போறது தானே பிரச்சனையா பதிவு செய்றீங்க. அப்போ குர்ஆன்லயே அவ இருக்கு அப்படின்னு சொல்லி குர்ஆன் ஆபாசப்படுத்த போறீங்களா? அப்போ அதே இங்க நாங்க என்ன செய்ய போறோம், பதிவு செய்கிறோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகானில பித்தலாட்டம் செஞ்சு நம்ம செஞ்சிட்டோமா, திருடன் திருடி போட்டு திருடன் அடுத்தவங்க சொல்ற மாதிரி அவங்க திருட்டுத்தனம் பண்ணிட்டு ஏதோ நாங்க என்ன செஞ்சிருக்கோம், பகிரங்கப்படுத்தி காட்டியிருக்கிறோம், நம்ம திருட்டுத்தனம் பண்ணிட்டோமா. மகானில என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க, நிர்பந்தத்திற்காகத்தான் அந்த சட்டம், காட்டுங்க பார்க்கும் காட்டுங்க பார்க்கும் இல்லையா, நான் படிச்சு காட்டுறேங்க. இது அறிவுள்ளவர்கள் புரிவாங்க என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொன்ன ஏற்கனவே சட்டம் தான் நான் படிச்சிடுறேன். அதாவது அப்பெண்கள் அவ்விருவர்களுடைய உறுப்புகளையும் பார்ப்பது கொண்டுதான் அறிய முடியும் என்றிருந்தால் சாட்சி சொல்வதற்காக பார்க்கலாம். மறுபடியும் படிக்கிறேன். அவ்விருவர்களுடைய உறுப்புகளையும் அப்பெண்கள் பார்ப்பது கொண்டுதான் அறிய முடியும் என்றிருந்தால் சாட்சி சொல்வது பார்க்கலாம். மறுபடியும் படிக்கிறேன். அப்பெண்கள் அவ்விருவர்களுடைய உறுப்புகளை பார்ப்பது கொண்டுதான் அறிய முடியும் என்றிருந்தால் சாட்சி சொல்வதற்காக பார்க்கலாம் அப்படின்னு இருக்குது. தான் லரூரத்துன்னு ஒரு அரபி வார்த்தை வரணுமா? லரூரத்துன்ற ஒரு அரபி வார்த்தை வந்தாதான் உங்களுக்கு அது நிர்பந்தம் சொல்லுவீங்களா? இந்த சூழ்நிலையில் தான் பார்க்க முடிந்தால்தான் அறிய முடியும் என்று இருக்குமே, ஆனால் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இல்ல மற்ற விஷயத்தில் அறியலாம் பார்க்க கூடாதுன்னு அர்த்தம். அப்ப நிர்பந்தத்திற்காக சொல்லப்பட்ட சட்டம் நாங்கள் படிச்சிருக்கிறோம், தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அதாவது ஆமீன் பீஜேல எழுதின ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டு பார்த்தீர்களா, வாய் வைக்க சொல்லிவிட்டார்கள், இது கூடுமா சொல்ற ஆளுங்க முதல்ல என்சைக்ளோபீடியாவை படிச்சுட்டு வரணும். மகானி என்சைக்ளோபீடியாவை படிச்சுட்டு வந்திருக்காங்க. சரியா? 65 பெண் குறியை சூப்புவதனுடைய சட்டதிட்டங்கள் பாத்துக்கிறீங்க. எப்படி எப்படி சூப்பணும் சொல்லி கொடுவீங்க, எப்படி அவளுடைய முன்துவாரத்தை தேவையின்றி பார்ப்பதும், தேவையின்றி பார்க்கக்கூடாது. ஆனா அடுத்த 4 பேர் கூட்டிட்டு போய் பார்க்கலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்க செய்ததுக்கு பார்க்க கூடாது, ரொம்ப பேணுதல். பார்ப்பதும் பெண்குறியை பார்ப்பதும், பெண்குறியின் 2 தட்டுகளுக்கு இடையில் உள்ள தட்டா, சரி என்ன ஜோர் ஓடிச்சு என்ன திண்டிங்கன்னு தெரியல, அவங்க திங்க போறீங்கன்னு தெரியல, 2 தட்டுகளுக்கு இடையில் உள்ள முளை காம்பு போன்ற நிதம்பம் என்னும் உறுப்பை நாவினால் சூப்புவதும் மக்ரூவுடன் ஆகும். மக்ரூவு ஆனா செஞ்சுக்கப்பா, பிரச்சனை இல்லை. நல்ல சப்புப்பா போப்பா, நல்ல சூப்பு. சப்பெல்லாம் ரொம்ப அசிங்கமாவாங்க, சூப்ப சொல்லிதான் போட்டிருக்கீங்க. சரியா? அப்ப முதல்ல எட்டி பார்ப்பாங்க, சப்பலாம் இருக்கா எட்டி பார்க்க, எவன்டாது தவிச்சமாதுக்காரன் பார்க்கல இல்ல உங்ககிட்ட இருந்து மதுபுல மமானில இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் மக்களுடன் ஆழமாக்கப்பட்டு இருக்கிறது, ரொம்ப சிறப்பு. என்ன எவ்வளவு பெரிய கேவலம், இப்படிப்பட்ட ஒரு கேவலம் இது நீ அசிங்கம் என்று சொல்வதாக இருந்தால் அப்ப எழுதி வைத்திருக்கின்றீர்களா? என்ன சொல்ல போனா நாங்க அப்படிலாம் சொல்லல, சுய கூடுமா அப்படின்னு சொன்னா 2 வசனத்தை போட்டு ஒரு குர்ஆன் ஆயத்தை போட்டு முடிச்சு விட்டோம். நீ என்ன எழுதுறீங்க, 2 தட்டு நடுவுல தொங்கி இருக்கு பாருங்க, அதுக்கு சப்பு. எப்படின்னா இதைத்தான் ஆபாசம் என்கின்றோம், இதைத்தான் அருவருக்கிறதுக்கு கேவலம் என்கின்றோம். புரியுதா உங்களுக்கு? அதாவது சுய இன்பம் நேர கூடுமானா கூடும் கூடாதுன்னு எழுதிட்டு போறது, கூடாது என்று சொல்வது ஓகே. சுய இன்பம் அந்த ஆண்குடியை எடுத்து கையில பிடித்து தேய்த்து இப்படி ஒருத்தவன் சொன்னான்னா அவன் வக்கர புத்திக்காரனா இல்லையா? அது கேவலமா இல்லையா? இதுதானே கேட்கின்றோம். அதுக்கடுத்து கஞ்சா போடுறத பத்தி இருக்கிறான். நீ போடுவது கஞ்சா போடுறது அபின் இருக்குல்ல, அபின், அந்த அபின எப்படி கஞ்சா அடிக்கணும்னு ரொம்ப தெளிவா வளர்க்கிறாங்க. இந்த சிரிப்பு வருது பாருங்க, சூப்பர் சிரிப்பு இருக்கு. அல்ல எத்தனை பேர் இப்படி போட்டாங்கன்னு தெரியல. சரியா? என்ன செய்யணுமா, அதாவது அந்த அபினை எடுத்து அது எதுக்கா, அதாவது உடலுறவு கொள்வத கொஞ்சம் கிளுகுழு கூட்டுறதுக்கு, உடலுறவு கொள்வதை ஊக்கப்படுத்துவதற்குண்டான மருத்துவ முறைகள் தலைப்பு என்னென்னலாம் கொஞ்சம் செஞ்சு நல்ல மஸ்தி ஏற்கலாம் அப்படின்றதற்கு எழுதி வைத்திருக்கின்றார்கள். மர்ம உறுப்பு, அதாவது அந்த அபினை எடுத்து ஜாதி காய்க்குள்ள உள்ள நுழ வருது பாருங்க, எல்லா கன்றாவை எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் உள்ள வச்சு ஏத்திட்டு நல்ல செழிப்பா ரொம்ப சூப்பரா செய்யலாம். இது முஸ்தஹப், ரொம்ப விரும்பத்தக்கது. எவ்வளவு பெரிய கேவலம். அப்ப அபின்லாம் ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ, எவ்வளவு இருக்கின்றது. அப்ப இப்படிப்பட்ட கேவலத்தை ஆதரிப்பதை, இப்படிப்பட்ட அசிங்கங்களை வைத்துக் கொண்டு நீங்க பேசுறீங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் பிஜி அவங்க பேசும்போது சஹீஹ் முஸ்லிம் புகாரில் உள்ள செய்தியை சுட்டி காட்டினாங்க. கான இப்னு அப்பாஸ் ஏமுரு பில் முத்தா,
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் முத்தா திருமணத்தை ஏவக்கூடியவராக இருந்தார்கள். நபி தடுத்தாங்க செய்தி கிடைக்காதனால அவங்க ஏவக்கூடியவராக இருந்தார்கள் இருக்கு. இதை பிஜே சொல்றாங்க. இப்படி நபி தோழர்கள் வந்து நபியுடைய செய்தி கிடைக்காததினால் சில தடுக்கப்பட்ட விஷயங்களை அவங்க என்ன செஞ்சாங்க, செய்யுமாறு ஏவினார்கள். இதுல என்ன ஆபாசம் இருக்குது? இப்னு அப்பாஸ் விபச்சாரத்தை தூண்டினான்னு சொன்னோமா? ஏன் இப்படி பரேலவி மதத்துல ஏன் இப்படி இட்டு கட்டுறாங்கன்னு தெரியல. அவங்க மதுகப்புல தேய்ச்சா வைக்கலாம், ஹஜ்ஜுக்கு போனா கழுத வைக்கிற உடலாம், இதெல்லாம் அவங்க தெரியல. இல்லாத வார்த்தையை இட்டு கட்டி பேசக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். புகாரில வருது, இப்னு அப்பாஸை கேட்டாங்க முத்தாத்து நிசாவை பத்தி. அப்ப இப்னு அப்பாஸ் அனுமதி கொடுத்தான்னு இருக்குது. சஹாபாக்கள் ஹதீஸ்ல தடுக்கப்பட்ட விஷயங்களை அதிகார காரணத்தினால் சில நேரங்களில் கொடுத்திருக்கிறாங்க. நாம் வையம் தான் பின்பற்றோம் பேசுறோம். இதுல எங்க இப்னு அப்பாஸ் விபச்சாரத்தை தூண்டினார் என்று எங்கே பேசப்பட்டிருக்கிறது? அடுத்து இன்னொரு விஷயம், உபை இப்னு கஅபுடைய கிராத்தை பற்றி சொன்னாங்க. இப்னு கஸீர் தப்ரீலாம் எடுத்து காட்டுறாங்க. உபை இப்னு கஅப் அவர்களும் இப்னு அப்பாஸ் அவர்களும் 4வது அத்தியாயம் 24வது வசனத்துல ஃபமஸ்தம்தாத்தும் பிஹி மின்ஹுன்ன இலா அஜலி முஸம்மா ஃபஆத்துஹுன்ன உஜூரஹுன்ன ஃபரீதத்தன். இலா அஜலி முஸம்மாங்கிற அந்த வார்த்தை 4:24 நம்ம வச்சிருக்க குர்ஆன்ல கிடையாது. ஆனா இப்னு அப்பாஸ் அப்படி ஓதி இருக்கிறார், உபை இப்னு கஅப் ஓதி இருக்கிறான்னு சொல்லி ஜாமிஉல் பயான் தப்ரீல எடுத்து காட்டுறாங்க, இப்னு கஸீர் எடுத்து காட்டுறாரு. அதைத்தான் சொன்னாரு. இதுல எங்க உபை இப்னு கஅப் விபச்சாரத்தை தூண்டினார் என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? இப்படித்தான் பரேலவி மதத்தினர் இல்லாத வார்த்தை இட்டு கட்டி பேசக்கூடியவர்கள் என்பதை இங்கே தெள்ள தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்து இந்த உசும்புதல் மேட்டர் சொன்னோம்ல, உசும்புதல் வந்து நிர்பந்தம் அப்படின்றாரு. தான் என்று வந்திருக்கிறார், அதுதான் நிர்பந்தமா? எவ்வளவு பெரிய பொய்ன்னு பாருங்க. இப்படிப்பட்ட பொய்யை அப்படி அபாண்டமாக எவ்வளவு இப்படிப்பட்ட பொய்யை நான் பேசுவேன் அப்படின்றத நிரூபிக்கிறார். இது நிர்பந்தமா? ஏன் அந்த 4 பொம்பளை தான் போய் ஞாபகம் பாதே இந்த தேவை இருக்குன்னு கேட்டோம். உலகத்தில் ஆம்பளை இல்லையா? ஆம்பளை வச்சு பார்க்க வர வேண்டியதானே என்று கேட்டால் இதை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்றால் வெக்கம் ஒரு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது அப்படின்றது இது ஒரு கன்ஃபார்ம். செக்ஸ் படம் பார்த்த மாதிரி இருக்குன்னா உலகத்திலே பார்த்தான மாதிரி இருக்கிறாரு. ஆமா, மதுகப்புல இருந்தானே வந்திருக்கிறோம், ஏற்கனவே மது புத்தகத்திலும் பார்த்துட்டு தானே வந்திருக்கிறோம். சிரிக்காது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம எத்தனையோ மதுஹபு நூல்கள் ஆபாசம் இருக்குங்கிறது அடிப்படை தலைப்பு. அதுல நிறைய நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கிறோம். எல்லாமே எங்க என்ன பிஜே கிளிப்பிங் தலைப்பு எப்படி போகுதுன்னா, பிஜே கிளிப்பிங்க்கு என்ன பதில்? பிஜே கிளிப்பிங்க்கு என்ன பதில்? இங்க இருக்கு, அவர் இங்கே இல்ல, இல்லாத ஒருவர் எங்கே பேசினாரா அதை எடுத்து கேட்டுக்கிட்டு இது என்ன கேட்கிற இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் எங்கிருந்து திசை திருப்பி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கறதை நீங்க பாருங்க. அடுத்து திரும்ப சொல்றாரு, சொல்வதில் ஆபாசம் இல்லை, செய்தால் தான் ஆபாசமா. அப்ப எவ்வளவு அசிங்கத்தையும் எழுதினால் தப்பு இல்லையா? அப்படியே வாசகத்தை சொல்றாரு. என்னது சொல்லு, ஒருத்த வந்து ஒரு ஆபாசமான கருத்தை சொன்னான் என்று சொன்னால் அது ஆபாசம் இல்லையா? செய்தால் செய்ய வேண்டும் என்று சொன்னால் தான் ஆபாசம் என்று சொல்கிறார். இதற்கு பல தடவை பதில் சொல்லிட்டான். அதுக்கடுத்து மலத்தை தேடி போகிறீர்கள், அங்கே மலம் இருக்குன்னு சொன்னா அப்ப நீங்க மலத்தை தேடி தான் போறீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்படியே இருக்கிறார். நம்ம அழகா சொல்றோம், நீங்க தான் சொன்னீங்க மதுஹப் ரொம்ப பரிசுத்தமானு சொன்னீங்கல, அங்க நஜீஸ் நாசம் முடிச்சது கிடக்குறாங்கிறத காட்டுக்கு போய்த்தானா ஒண்ணு? இல்ல நீ சுத்தமானதுன்னு நீங்க சொன்னீங்க, ஊரா பேசுறீங்க, பரிசுத்தமானது இறையச்சத்தை ஊட்டக்கூடியது, இவ்வளவு நஜீசு கிடக்குதுன்னு சொன்னா எடுத்து காட்டத்தானே செய்யணும், அசுத்தத்தை சொல்லத்தானே செய்யணும். அப்ப அங்கதான் போகணும். அடுத்து சொல்றாரு, வீடுன்னு கட்டினா டாய்லெட் இருக்கத்தானே செய்யும். அப்போ டாய்லெட் இருக்கு உள்ள, எல்லா செய்தியும் டாய்லெட் ஒத்துக்கிறாரு. நாசமாக போன செய்திகள் அங்க இருக்குங்கிற டாய்லெட்டுங்கிற அழகான ஒரு வார்த்தையில என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒத்துருக்கிறாரு. டாய்லெட்ல வீடு வீட கட்டி வச்சிருக்காரு. அடுத்து மபுசூத் சர்ஹசி அவர்களுடைய இன்னொரு ஒரு செய்தி 8வது இதை போடுங்க. ரஜுலுன் இஸ்தாஜர இம்ராத்தன் யஸ்னி பிஹா ஃபஸனா பிஹா. ஒரு ஆண் விபச்சாரம் செய்வதற்காக வேண்டி கூலிக்கு ஒரு பெண்ணை அமர்த்தி விபச்சாரம் செய்து விட்டால் ஃபலா ஹத்த அலைஹிமா, அந்த 2 பேர் மீதும் ஹத்து கிடையாது, தண்டனை கிடையாது. பி கௌலி அபி ஹனீஃபா, அபு ஹனீஃபாவுடைய சொல்லின் அடிப்படையில். ஆனா அபு யூசுப், முகமது ஷாஃபி இவர்கள் என்ன செய்யறாங்க, ஹத்து கொடுக்கணும், ஏனென்றால் அது விபச்சாரம் நடந்து விட்டது. நம்ம கேள்வி அபு ஹனீஃபாவிடத்தில் தான். அபு ஹனீஃபா என்ன சொல்கிறார், வாடகைக்காக வேண்டி ஒரு பெண்ணை வைத்து எதுக்கான விபச்சாரம் செய்யறதுக்காக வேண்டி பணம் கொடுத்து ஒரு பெண்ணை வச்சிருக்கான், விபச்சாரமும் செஞ்சுட்டான், செய்து விட்டால் 2 பேருக்குமே தண்டனை இல்லை. எந்த ஹதீஸில் உள்ளது? அது மாதிரி விபச்சாரத்தை எப்படி தூண்டுது பாருங்க. 20வது கிளிப்பை போடுங்க.
ஒருத்த வந்து ஒரு பெண்ணோட விபச்சாரம் பண்றான், மாட்டிக்கிட்டான். இப்ப எப்படி தப்பிக்கணும்னு சொல்லி கொடுக்குது பாருங்க. அதாவது இது வந்து ஹாஷியத்துல் முஹத்தார்ல வந்து 4வது வால்யூம் 194ஆம் பக்கத்துல இருக்குது. வலவு காலகிய இம்ராத்தி, விபச்சாரியோட மாட்டிக்கிட்டு மாட்டின பிறகு என் மனைவி அப்படின்னு சொன்னான். அவ அமத்தி, என்னுடைய அடிமைன்னு சொன்னோம்னா லாகத்த அலேஹி, தண்டனை கிடையாது. அடுத்து கேட்பாங்க, செய்யுங்கள் என்று இருக்கிறதா, தண்டனை கிடையாதுன்னா என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க? மனைவி ஒரு பொண்ணோட மாட்டிக்கிட்டா, அடிமையோட மாட்டிக்கிட்டா தண்டனை கிடையாது. வலா அல ஷுஹூத், அந்த விபச்சாரத்துக்கு சாட்சி சொல்றாங்க அவங்களுக்கும் தண்டனை கிடையாது. பகல் இருக்கிறான். லவ் இத்தா அன்னஹா ஜௌஜத்துஹு, அந்த விபச்சாரம் பண்ணி மாட்டிக்கிட்ட அந்த பொம்பளைய வந்து தன்னுடைய மனைவி என்று வாதிட்டாள். விபச்சாரம் பண்ண விபச்சாரிய மனைவியில் வாதிட்டா ஃபலாஹத்த, தண்டனை கிடையாது. வ இன்கானத் ஜௌஜத்துல் கைப், அவன் அடுத்தவன் மனைவியாக இருந்தாலும் சரி, அடுத்தவன் வீட்டுக்காரர் விபச்சாரம் பண்ணி மாட்டிக்கிட்டா அது வந்து மனைவியில் சொல்ல தண்டனை கிடையாது. இது விபச்சாரத்தை தூண்டுறதானே. வலாயு கல்லஃபு இகாமத்துல் பையினத்தி, ஆதாரத்தை நிரூபிக்குமாறு நிர்பந்திக்கப்பட மாட்டார்கள். சுபகத் என சந்தேகம் இருக்கின்ற காரணத்தினால். அடுத்து அவங்க வந்து ஒரு 2 இது சொன்னாங்க. இந்த மகானியில் இருந்து நம்ம ஒன்று சொன்னோம், நிர்பந்தம் காட்டுங்க. அது 2 கேள்வி கேட்டோம். அதை பார்த்துட்டு உடனே ஓடி போன்னு சொல்றீங்களா, அது எங்க இருக்குன்னு கேட்டா அதுக்கு நான் வாய் போடல, அதுக்கு இன்னும் உசும்பல. அவங்க இன்னும் உசும்பல பிறகு பேசுவோம். அப்போ நிர்பந்தம் சொன்னார். நிர்பந்தம் இருக்குது, மறைச்சிட்டீங்க எங்க காட்டு வேண்டாம் அப்புறம் சொல்லிட்டு அதுல இப்படி தேவைப்பட்டால் அப்படின்றது அறிவுள்ளவர்கள் புரிஞ்சுக்குவாங்களாம். நாங்க அவர் கேட்கிற மாதிரி கேட்கிறோம். நிர்பந்தம் நாங்க எங்க இருக்குது, அறிவுள்ளவங்க புரிஞ்சுக்கிறோம் பேசக்கூடாது. அவர் நம்ம ஒன்று சொன்னோம்னா அங்க அப்படியா இருக்குது, அங்க எப்ப இருக்குது அப்படி அந்த மாதிரி நிர்பந்தம் அங்கே எங்க இருக்குது அதை சொல்லணும். 2வது ஹஜ்ஜுடைய விஷயத்துல பின்துவாரத்தின் வழியாக ஒருத்தன் விபச்சாரம் செய்தால் அவனுக்கு ஹஜ்ஜு கிடையாது, ஆனால் ஹஜ்ஜு கூடும் அப்படி அபூ ஹனீஃபா சொன்னாரு. இது என்னங்க இப்படி அசிங்கமா இருக்குன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்றாங்க, அப்படி தடுமாறிட்டு என்ன சொல்றாரு, குர்ஆன்ல வந்து உறவு கொண்டா கூடாதுன்னு தான் இருக்குது, ஆனா பின்துவாரம் இது இயற்கைக்கு மாற்றம் இல்லை. அப்ப இது மட்டும் குர்ஆன்ல எப்படி அர்த்தம் எடுப்பீங்களா? அவர் எப்படி அர்த்தம் இருக்கிறார்? அல்லாஹ் வந்து குர்ஆன்ல உறவு கூடாதுன்னு சொல்றான். அதுக்கு உறவுண்டா முன்னால போனாதான், பின்னால வந்தா உறவு இல்லைன்னு அர்த்தம் எடுப்பாங்களா? அப்படி அங்க இருக்குது. நம்ம சொல்றோம் உங்களுக்கு மனைவியர் உங்களுக்கு விலை நிலைமை நம்ம சொன்னா அது அப்படியா இருக்குது, சப்புறதுக்கு அங்க ஆதாரம் இருக்கிறதா செய்யுது. அப்ப அவருக்கு அறிவு இல்லை. எப்போ அவங்க சொல்லும் போது மட்டும் அறிவு உள்ளவங்க புரிஞ்சுக்குவாங்களா? நம்ம குர்ஆனுக்கு நம்ம எவ்வளவு அழகா சொன்னோம், விலை நிலம் சொன்னா எல்லாம் அனுமதிச்சு சொன்னோம், அது அவங்களுக்கு புரியாதான். அங்க அப்படியா இருக்குதுப்பா, அதை உறவு கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் தடுக்கிறான். ஆனா இதுக்கு பேர உறவு, இது ஜினா, விபச்சாரம் அல்லாஹ் சொல்றீங்க. அவங்களே எழுதுறாரு, இந்த விபச்சாரத்துக்கு பின்மதியான விபச்சாரம் செய்தால் ஹஜ்ஜு கூடுங்கிறாரு. விபச்சாரம் செய்தால் கூடுமா? என்னங்க இது? இதான் குர்ஆனுக்கு கொடுத்த விளக்கமா? இது குர்ஆனோட பயான் இல்லை. இதெல்லாம் கொஞ்சமான மனசாட்சியே கிடையாதா? ஒருத்தர் என்னன்னா மதுகுல வந்து எல்லாமே காம கொடூரர்கள் படிக்கிற புத்தகம்னாரு, இன்னொருத்தர் சொல்றாரு இங்க நிறைய மலம்லாம் இருக்குன்னாரு. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்பதான் தலைப்புக்குள்ள வந்திருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல நான் அவனுக்கு காட்டினேன். அவரு தெளிவா சொல்றாரு, தாராளமா செஞ்சுக்க, ரஹஸ அனுமதி கொடுத்தார் என்று வந்து பின்னாடி அதனுடைய காரணம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஒரு ஹதீஸ்ல தெளிவாக இன்ன காரணங்களுக்காக தான் சொல்லப்பட்ட பிறகு தாராளமா செஞ்சுக்க, இஷ்டத்துக்கு பண்ணிக்கங்கிற கருத்துல அவர் பேசி இருக்கிறாரு. நான் எடுத்து போடுறேன். இதெல்லாம் இருக்கா? இப்படி இல்ல, அபாண்டமா சொல்லி இருக்காருங்க. இப்னு அப்பாஸ் முத்தாவை ஏவுனாங்கன்னு இருக்க. அடுத்து இன்னொரு கிளிப்பு போட்டேன்னு, இப்னு அப்பாஸ் இவரே தடுத்தாங்கன்னு பத்வா கொடுத்து விட்டு இவரே தடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த ஹதீஸ்ல புகாரில இருக்குன்னாரு, அடுத்த ஹதீஸ்ல இவரு பண்றாருன்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு முத்தாங்கிற அந்த திருமணத்தை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க என்று தெரிந்த பிறகும் கூட வேணுமென்றே மனமுரண்டாக அவங்க செய்ததை போல சித்தரித்து காட்டியிருக்காருன்னு கிளிப்ப போட்டு விளக்கிருங்க. இவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இப்படி சொல்றேன்றத பார்க்கல. இங்க கிளிப்ப போட்டுட்டு இருக்கீங்களே, ஏன் அவரு பிஜே கிளிப்பே போட்டுட்டு இருக்கீங்களா? தப்புன்னு ஒத்துட்டு போக விட்டுறேன். 3 கிளிப்பு போட்டல தப்புன்னு ஒரு விஷயம் ஒத்துக்கிட்டாங்க. அந்த மலக்குமார்கள் தவறு செய்தார்கள், ஆட்சேபனை செய்தார்கள். அவர் எத்தனை வந்து தர்ஜுமாவை காட்டி அவர் மாத்தி விட்டாரு அப்படின்றாங்க. நான் வாசிச்சது தர்ஜுமால அவர் பில்லி சூனின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. அது இன்னொரு புக்கை வேற எழுதியிருக்காரு, 2 புக் எழுதினாரு.
முத புக் எழுதின உடனே முடிச்சு வாங்கின உடனே ரெண்டாவது புக்கு மாத்தி விட்டாரு, கருத்தை கொள்கையே மாத்தி விட்டாரு. அவர் எழுதின பின்னி சூனியம் புக்கு உங்க ஆன்லைன்ல இருக்கு, அதுல இருந்தா நான் எடுத்து போட்டேன். நீங்க கூட சொல்லுங்க இல்ல அது பழைய புக்கு புது புக்குன்னு சொல்லுங்க. ஆனா அவர் தெளிவா டிக்ளேர் பண்ண மாதிரி இல்ல. ஆனால் இந்த கருத்து நச்சு கருத்து பொய், அது குர்ஆனுக்கு முரணான கருத்து பதிவு பண்ணி வச்சிருக்கோம். கொள்கையே மாற்றக்கூடிய ஒரு கொள்கையை குஃபுரான கொள்கையில சொல்லிட்டு குஃபுரான கொள்கையை மாற்றக்கூடிய அமைப்பு உங்க கிட்ட தான் இருக்கு. முஷ்ரிக் ஆக்கி விட்டு அப்புறம் முஷ்ரிக் இல்லைன்னு மாறுறது இந்த கொள்கை உங்க கிட்ட தான் இருக்கு. அதே போல உபை இப்னு கஅப் மாற்று வந்தாங்க. ஹதீஸ கேட்டேன், சஹாபி மேல அபாண்டமா போடுறீங்களே, ஒரு வசனத்தை அவங்க சேர்த்துக்கிட்டு ஓதுவாங்கன்னு சொன்னீங்களே, குர்ஆன்ல இல்லாத ஒரு வசனத்தை சேர்த்துக்கிட்டு ஓதுவாங்க, பின்னாடி என்ன எதுக்கு ஓதுவாங்கன்னு அவர் பேசுறாரு. முத்தாங்கிற அந்த நிக்காவுடைய விஷயம் சம்பந்தமாக பேசிக்கிட்டு வராரு. அப்ப முத்தாங்கிற நிக்காவுக்காக வேண்டி ஒரு சஹாபி குர்ஆனுடைய வசனத்தை சேர்த்துக்கிட்டு ஓதுவாங்கன்னு பழி போட்டு வச்சிருக்கீங்களே. நீங்க இப்னு அப்பாஸ் நீங்க வாசிச்சீங்க, இப்ப உபை இப்னு கஅப் தஃப்சீர்ல சிலர் வாசிச்சீங்க. நான் கேட்டது சஹீஹான ஹதீஸ்ல ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருந்து நீங்கள் பேசியிருக்கீங்களா? ஒரு பழி போட்டிருக்கீங்களா சஹாபி வசனத்தை சேர்த்துக்கிட்டு ஓதுனாங்கன்னு? நீங்க இப்ப வாசிச்ச அந்த தஃப்சீர் வாசிச்ச அந்த பிரிண்ட் அவுட் எங்களுக்கு வேணும், எங்கிருந்து வாசிங்க அது வேணும். அதுல சில அது இருக்கு, வைக்க வேண்டியது இருக்கு, அதையும் வைப்பேன். அதே போல சஹாபாக்களுடைய விஷயத்தை எடுத்து போட்டேன். சஹாபாக்கள் காசுக்காக வேண்டிய குர்ஆனுடைய வசனத்தை வளைச்சாங்கிறீங்களே, உங்க ஆளு ஒருத்தர் காசு கீழே எடுத்து கொடுத்து விட்டா அவர் பெரிய ஆளுங்கிற மாதிரி உணர்வு பத்திரிக்கையில அவரை புகழ்றீங்களே. சஹாபாக்கள் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுங்கறா, அல்லாஹ் விவரம் இல்லாதவனா, அல்லாஹ் அறிவில்லாதவனா, அவன் ஹக்கீம் ஞானம் உள்ளவன் இல்லையா? ஞானம் உள்ளவன் சொல்கிறான் அவர்களை புரிந்து கொண்டவன் சொல்றான், ஞானம் உள்ளவன் சொல்கிறான் அவர்களை புரிந்து கொண்டவன் சொல்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாற்றமாக இவ்வளவு மோசமா இல்லாததை விமர்சிக்கீங்க. அதாங்க கேள்வி. தாராளமா செஞ்சுக்கணும். எங்க இருக்கு வசனத்தை இந்த முத்தாக்காக சேர்த்துக்கிட்டு ஓதுறாங்க? எங்க இருக்கு வசனத்தை வளைத்தார்கள்? உயிரே தியாகம் செய்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட சஹாபாக்கள், பணம் வந்த உடனே காசுங்கிற வந்த உடனே மனுஷன் எப்படி ஆயிடுறான்னு சொல்லி வசனத்தை இணைச்சுக்கிட்டு ஓடுறாங்கன்னு சொல்லி எல்லாம் அபாண்டங்களை சுமத்தி இருக்கீங்கன்னு சொல்றேன். அப்ப இதுக்கு இனிமே பதில காணும். அப்ப சஹாபாக்களோட விஷயத்துல மீண்டும் தெளிவாக இருக்கு. முட்டு கொடுக்குறாங்க சஹாபாக்களுக்கு. குர்ஆன் அல்லாஹ் அவ்வளவு புகழ்ந்து சொல்றானே. நான் கேட்கிறேன், இதை இன்னொருத்தன் பார்த்தானா, ஒரு கிறிஸ்தவன் பார்த்தானா, இப்ப காலையில ஒரு கிளிப்பு போட்டன, இந்த மாதிரி கிளிப்பா சஹாபாக்களுடைய கண்ணியத்தை பாழ்படுத்துவான, சீரழிப்பான, இல்லாததை சேர்த்து சொன்னீங்கன்னா பழி போடுறேன். எடுத்து காட்டுங்க தாராளமாக. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முத்தாவுடைய திருமணத்தை ஆதரித்தார்கள், செஞ்சுங்கன்னு சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். தடுத்து விட்டு இந்தாலே சொல்றாரு, சொல்லி வச்சிருக்கீங்களே போட்டத கிளிப்ப, படியா போடுற கிளிப்ப போட்டத அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை இவ்வளவு மோசமாக இல்லாத வார்த்தைகளை, தரக்குறைவான வார்த்தைகளை போட்டு விமர்சித்தீர்கள் என்று போடுற. நீங்கள் ஆதாரத்தை வைக்கணும். வைக்கிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன் இந்த விஷயங்களை. மணி சம்பந்தப்பட்ட மேட்டரை மகானில மணி என்றால் என்ன, விந்து என்றால் என்ன என்ற விளக்கம் சொல்லப்பட்டுச்சு. அந்த விளக்கத்தை விமர்சிக்கின்ற பொழுது அடையாளம் சொல்றாங்க, குதித்து வருதல், அதன் மூலமா அறிய முடியலையா, தெரியலையா அப்படின்னு சொன்னா அந்த வாடையை வச்சு நம்ம என்ன செய்யலாம், விளங்கலாம் என்று அந்த அடையாளத்தை சொல்லி தரப்பட்டதை ஆபாசமாக அசிங்கமாக சித்தரிக்கும் போது எப்படி சித்தரிச்சாங்க? குதிச்சுட்டு வரணுமா, ஆராய்ச்சி செய்யறாங்களாம். எவ்வளவு அசிங்கமான ஆராய்ச்சி பாருங்க. இந்த ஆராய்ச்சி தான் உங்க மதுஹப் நூல் சொல்லுது, உங்க மதுஹப் நூல் சொல்லுது அப்படின்னு சொன்னீங்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மனிதன் படைக்கப்பட்டதை பற்றி சொல்கிற பொழுது குலிக மிம்மா இன் தாஃபிக், குதித்து வரக்கூடிய இந்திரிய துளியிலிருந்து, விந்திலிருந்து இந்த மனிதனை படைத்ததாக அல்லாஹ் சொல்கிறானே. குதித்து வரக்கூடிய விந்து அல்லாஹ் சொல்லும் போது, விந்து என்று சொன்னாலே அது குதித்து வருதுங்கிற அடையாளம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி தரும்போது அது ரெண்டு சுல்புக்கு மத்தியில அதாங்க மேட்ரு. ஆனா விந்து ரெண்டு சுல்புக்கு மத்தியில எங்க வந்தா என்ன, குதித்து வருது என்பதை அல்லாஹ் அடையாளமாக சொல்லி இருக்கின்றான். அந்த அடையாளத்தை மையமாக வைத்து மதுஹப் நூலிலே அதை தெளிவுபடுத்தி இருக்கும் போது எவ்வளவு ஆபாசமா அசிங்கமா உங்க கற்பனை போச்சு. அதை எடுத்து சொல்கிற பொழுது ஆபாசம் சொன்னீங்களே, அல்லாஹ் குர்ஆனே சொல்வதை ஆபாசமா சித்தரிக்கிறீங்களே. மனைவியின் நிந்தை குடிக்கலாமா? ஆம் குடிக்கலாம். பின்வரும் வசனம் அதுக்கு ஆதாரம் என்னன்னா, பின்வரும் வசனம் அப்படின்னு பார்த்தா விளைநிலம், பெண்கள் என்னவா விளைநிலம். எனவே இருக்குத விளைநிலம் சொன்னதுக்கும் மனைவியினுடைய விந்தை குடிக்கிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? மகானில காட்டினாங்க, பெண்ணினுடைய முன்னுறுப்பை, மனைவியினுடைய முன்னுறுப்பை சூப்புறது மக்ரூஹ், மனைவியினுடைய முன்னுறுப்பை பார்க்கிறது மக்ரூஹ் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அது மக்ரூஹ் அருவருக்கத்தக்கதுன்னு ஒத்துக்கிட்டாங்க. உள்ளதை படிச்சிருக்கிறாங்க.
ஆனா நாங்க என்ன சொல்றோம், மனைவியாக இருந்தாலும் கூட அவங்களுடைய முன்னுறுப்பை பார்க்கறத தவிர்த்துக்கணும், அது அருவருக்கத்தக்க ஒரு காரியம் தான் என்று சட்டம் ஏற்றிருக்கிறாங்களே, இது ஆபாசமா? இது ஆபாசம் இல்லையா? குடிக்கலாம் மக்ரூஹ்னு சொன்னது ஆபாசமா? ஆனா என்னவா? மனைவியோட இந்த குடிக்கலாங்க, என்னங்க சட்டம்? இல்ல இல்ல, அதுக்கு குர்ஆன் ஆதாரங்க. ஏங்க மணினா என்ன? அது குதித்து வருதல், அது ஆபாசங்க. ஏங்க குர்ஆன்ல வருதுங்க அப்படின்னு சொன்னா முடிக்கிறாங்க. குர்ஆனில் உள்ள சட்டத்தை வைத்து மதுகப் சட்டம் இயற்றப்பட்டதை ஆதாரம் வைக்கிற பொழுது அதை ஆபாசமாக சித்தரிக்கிறார்கள். விளைநிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதை வச்சுக்கிட்டு மனைவியோட விந்தை குடிக்கலாம் என்று சொல்கிறீர்கள். இந்த ஆபாசத்தை எங்க கொண்டு சொல்றது? இந்த வெக்கக்கேடு எங்க கொண்டு சொல்றது? அடுத்து என்ன? பிஜே கிளப்பி போட்டாங்கன்னா படாத பாடுபடுறாங்க, படாத பாடு. இப்ப என்ன பிஜேனுடைய குடும்ப விவகாரத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம், அவர் கடல் விவகாரத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். மார்க்க சட்டத்தில் அவர் என்னென்ன பித்தலாட்டம் செய்தார், மார்க்கத்தில் என்னென்ன யூத நச்சு கருத்துக்களை பரப்பி இருக்கிறார், அதுதான் எங்க வாதம். மார்க்கத்துக்கு எதிரான குர்ஆனுக்கு எதிரான சட்டங்களை எப்படி எல்லாம் பரப்பி மக்களை வழிகெடுக்கிறார், அதுதான் வாதம். அது குடும்ப கதை பேசுறமா, அது கடற்கதை பேசுறமா, அது எப்படி நடந்தார் எப்படி ஓடுறாரு பேசுறமா? என்னங்க பிஜே உடனே பொங்குது பாருங்க. படிச்சு காட்டணுமா? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுகப் சட்டத்தை சொன்னவங்க மூளைக்கு பகரமா சாணி இருந்தாதான் அப்படி சட்டம் சொல்லுவாங்க. அதை நாங்க சொல்றோம், மூளைக்கு பகரமா சாணி இருந்தாதான் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலமாக ஷிர்க் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தாலும் சொல்லுவாங்க. மூளைக்கு பகரமா சாணி இருந்தாதான் சுவனத்திலே ஒரு பெண்ணுக்கு பல பெண்கள் என்ற ஆபாசமான சட்டத்தை பதிவு செய்வார்கள். மூளைக்கு பகரமா சாணி இருந்தால்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்யறது புரியல. அந்த வியாபாரத்தை வந்து எப்படி செய்யணும் தெரியுமா? யாருக்கு கத்து கொடுக்கறாங்க? நபிக்கு. சட்டப்படி எப்படி சொல்லணும் தெரிஞ்சிருக்குமா? யாருக்கு கத்து கொடுக்கறாங்க? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷிர்க் என்னன்னு தெரியல, யூத வந்து கத்து கொடுத்தது யாரு? யூத. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வியாபாரம் செய்யணும் கத்து கொடுக்கிறது யாரு? சொல்றமே இல்லையா? நமது பெற்றோர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்தில் நிர்வாணமாக இருந்தார்கள். நிர்வாணமாக இருந்தால் பதிவு செஞ்சீங்க ஆபாசமா? அது யூத கருத்துன்னு சொல்லி பைபிள்ல இருந்து எடுத்து காட்டினமே, எடுத்து காட்டின பிறகு அப்படி முடிச்சீங்களே, அந்த லிபாஸ் அப்படின்னு சொன்னா இறையச்சம் என்கிற ஆடைன்னு சொல்லி நழுவு பார்த்தீங்களே. மூளைக்கு பகரமா சாணி இருந்தாதான் இந்த சட்டத்தை நீங்க சொல்லுவீங்க. அடுத்து என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய சஹாபாக்களை எப்படியெல்லாம் மஜ்ஜப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள் சொன்னோம். சஹாபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக என்ன ஆக்கியாச்சு? முட்டாளாக்கியாச்சு, ஷிர்க் தெரியலன்னு. ஆனா சாப்பிடுறதுன்னு வந்த உடனே அது அபூஜல் மாதிரி முஸ்லிம்கள் கூட சாப்பிட்டுக்கலாங்க. சாப்பிடுறதுன்னு வந்த உடனே கறி சாப்பிட்டு ஆகணும்ல. சாப்பிடுறதுன்னு வந்த உடனே முஸ்லிம் அபூஜல் முஸ்லிம்கள் தான் சாப்பிட்டுக்கிறாங்க. கொள்கை பாதுகாக்கப்படணும். இவர் அண்ணன் பீச்சை இருக்கிற வகுத்த கொள்கை பாதுகாக்கப்படணும். மூளைக்கு பகரமா சாணி இருந்தாதான் இந்த மாதிரி சட்டங்களை வைப்பாங்க. அடுத்து என்ன? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பட்டறையில் உருவாக்கப்பட்ட சஹாபா பெருமக்கள், அவர்களுடைய பட்டறையில் உருவாக்கப்பட்ட சஹாபா பெருமக்கள் அவர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா காபிரா போயிட்டாங்க. அவர்களை பின்பற்றலாம் என்று சொன்னால், அவர்களை பின்பற்றலாம் என்று சொன்னால் பித்அத்தினுடைய எல்லா வாசலும் திறந்து விடும். மூளைக்கு பகரமா சாணி இருந்தாதான் இந்த வாதத்தை இவர்கள் பயன்படுத்துவார்கள். அடுத்து என்ன? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டறையில் உருவாக்கப்பட்ட சஹாபா பெருமக்கள் காசு வந்த உடனே, பணம் வந்த உடனே அப்படி குர்ஆனை வளைக்க பார்த்தாங்க. காசு வந்த உடனே, பணம் வந்த உடனே குர்ஆனை வளைக்க பார்த்து அதற்காக கூட்டம் கூட்டமா கூடுமசூரா பண்ணாங்க. மூளைக்கு பகரமா சாணி இருந்தாதான் இந்த மாதிரி சட்டத்தை பதிவு செய்வார்கள். அடுத்து என்ன? இவங்க மதத்துல, இவங்க யூத மதத்துல ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாரா? நகை எடுத்து பாத்தீங்களா, எங்க ஆட்கள் நகையை கீழே கடந்து எடுத்தாலும் அப்படி போய் ஒப்படைச்சிருவாங்க. காசுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா சஹாபா பெருமக்கள் காசுக்கு ஆசைப்பட்டு சட்டத்தை மாற்றினார்கள். மூளைக்கு பகரமாக சாணி இருந்தால்தான் இந்த மாதிரி சஹாபா பெருமக்களை பதிவு செய்வார்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? இப்படி எத்தனை விஷயங்களை நாங்க பதிவு செஞ்சுட்டு வந்திருக்கிறோம், கொஞ்சம் கூட கவலை இல்லாம நான் கேட்கிறேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய அந்த சட்டத்தை, அவர்களுடைய ஹதீஸை, அந்த மறுக்கக்கூடிய அந்த போக்கை பற்றி எப்படி பதிவு செய்தீர்கள்? அவர்களுடைய மடியில் படுத்தார்கள் என்று சொன்னீர்களே, அவர்கள் மேல் சாய்ந்தார்கள் என்று சொன்னீர்களே, தனிமையில் இருந்தார்கள் என்று சொன்னீர்களே. மூளைக்கு பகரமாக சாணி இருந்தால்தான், யூத மதத்தில் இருந்தால்தான் இந்த மாதிரி சிந்தனை சிந்திக்க தோன்றும் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். மட்டுமல்ல, அந்நிய பெண் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அந்நிய பெண்ணாக சித்தரித்தீர்களே, தனிமையில் இருக்கின்ற பொழுது அவர்கள் வீட்டுக்கு போனதாக சித்தீர்களே. மூளைக்கு பகரமாக சாணி இருந்தால்தான் இந்த மாதிரி யூத சிந்தனை, யூத புத்தி வரும் என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்கிறோம். அது மட்டுமா,
ஹதீஸை மறுப்பீர்கள். நான் கேட்கிறேன்,